வள்ளலாரும் வேதாத்திரியம் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்கள் அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்த முதுநிலை பேராசிரியர் முனைவர் கே பெருமாள் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் முனைவர் பெருமாள் ஐயா அவர்கள் ஆழியாரில் வசித்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலை யோகாவில் தொண்டாற்றி வருகிறார்கள். கோவை ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் முதல்வராக பணியாற்றியுள்ளவர்கள். ஆழியாரில் விஷன் கல்வி இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளார்கள். பல்வேறு கல்லூரிகளுடன் இணைந்து மனவளக்கலை பயிற்சி கொண்டு செல்வதில் ஐயாவின் பங்கு போற்றுதலுக்குரியது. யோகமும் மனித மாண்பும் எம்பில் PhD மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் உள்ளார்கள். பல வெளிநாடுகளுக்கும் சென்று மனவளக்கலை பயிற்சி அளித்த பெருமைக்குரியவர்கள். இத்தகு பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்து வள்ளலாரும் வேதாத்திரியம் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்த உங்கள் அனைவரின் சார்பாகவும் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்த பொங்குதன்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல கருவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவாத சாந்த வாழ்வழி தோய் என் சந்தோஷ செய்தியுவே. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் பெருமக்களே, மனவளக்கலை சார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று நாம் ஒரு நல்லதொரு சிந்தனையை செய்ய இருக்கின்றோம். வள்ளலாரும் வேதாத்திரியம் என்ற ஒரு சிந்தனை. அதாவது நாம் ஆழியாரிலே இங்கு ஆராய்ச்சி நிலையை வைத்திருக்கிறோம். இது பாரதியார் பல்கலைக்கழகத்தோடு ஒரு தொடர்பு கொண்ட ஒரு ஆராய்ச்சி மையம். WCC விஷன் ஸ்கை ரிசர்ச் சென்டர் என்று சொல்கிறோம். பொதுவாக ஆழியார் என்பது இது ஒரு ஆராய்ச்சி பிரிவு தான். வேதாத்திரி மகரிஷி குண்டலி யோகா காயகல்பா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் இது. மகரிஷியோடு இருக்கும்போது இது ஆரம்பித்தது. அதன் தொடர்ச்சியாக நாம் இப்பொழுது பாரதியார் பல்கலைக்கழகத்தின் மூலமாக முறையாக அங்கீகாரம் பெற்று இங்கு ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆராய்ச்சியில இதுவரை ஒரு 82 மாணவர்கள் அந்த முதுநிலை முனைவர் பட்டம் டாக்டரேட் PhD முடித்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பும் சிந்திக்கக்கூடிய தலைப்பாக இருக்கிறது. இதுபோல் இன்று இந்த வள்ளலாரும் வேதாத்திரியம் என்று சொல்லக்கூடியது ஒரு மாணவர் தனது PhD பட்டத்திற்காக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு. அவர்கள் செய்த சிந்தனை எல்லாம் ஏதோ இங்கு நூலகத்திற்குள்ளே அடங்கி விடாமல் இது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆய்வாளருடைய படைப்பினை எடுத்து நாம் இங்கு அறிமுகப்படுத்தி வருகிறோம். ஆகவே இது ஒரு ஆய்வாளர் செய்த முயற்சி. மகான்கள் செய்தருடைய நிலைகளை எல்லாம் நிறைய எடுத்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஒரு ஆய்வினுடைய முயற்சி தான் இது சொல்லி உங்களுக்கு இதனை சமர்ப்பித்து வருகின்றோம். அதாவது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் வள்ளலாரும் என்ற நிலை பாருங்கள். அந்த இரண்டு மகான்களை பாருங்கள். எவ்வளவு ஒரு அமைதியான ஒரு சாந்தமான முகம், ஒரு அன்பும் கருணையும் நிறைந்த முகம். அவர் சொல்லுகின்ற சொல்லுக்கு ஏற்ற அந்த ஒரு வடிவம் அந்த முகத்திலே அமைந்திருக்கூடிய தன்மைகளை நாம் பார்க்கின்றோம். திருத்தமோடு காயகற்பம் கர்மயோகம் உடற்பயிற்சி இருந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமை தூய்வித்த குருவே வாழ்க. அந்த குருவினை வாழ்த்தி மகிழ்கின்றோம். சமுதாயத்தில் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மானுடர்களும் தலைத்து முன்னேறுவதற்கு பல மகான்கள், ஞானிகள், மகரிஷிகள் ஒவ்வொரு நாட்டிலும் தோன்றி நாட்டை வளப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் புத்தர், இயேசு, முகமது நபிகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், தாயுமானவர், வள்ளலார், திருவள்ளுவர், திருமூலர், மாணிக்கவாசகர், சிவானந்தர், ரமணர், சித்தானந்த பாரதி ஆகியோர் எல்லாம் சிறந்து விளங்குகிறார்கள். அந்த வரிசையில் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் தோன்றிய வள்ளலாரும் வேதாத்திரி மகரிஷியும் சமுதாய வளர்ச்சி வர ஆன்மீகத்தையும் தம் வாழ்வில் உணர்ந்த பட்டறிவியும் சமுதாய சிந்தனைகளாக விதைத்துள்ளனர். உலகில் தோன்றிய மகான்கள் எல்லோரும்
காட்சிக்கு எளியவராகவும் இனிவராகவும் இருப்பார்கள். வள்ளலார் தோற்றப்பொழிவு மிக்கவர், அழகிய திருமுகம், ஒளி வீசும் கண்கள், கரணி ததும்பும் பார்வை கொண்டவர், வெள்ளை நிற மேலாடை, தலையை சுற்றிய முக்காடு, இரு கைகளையும் கட்டி கொண்டிருக்கும் தோற்றத்தில் காணப்படுவார். பார்க்கின்ற போதே பார்ப்பவர்களுக்கு ஒரு பரவசம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்றவர். சென்னை கந்தக்கோட்டத்திற்கு சென்ற போது இவர் வருவதை கண்ட சித்தர் ஒரு மனிதர் வருகிறார் என்று என்கிறார். அப்படி ஒவ்வொரு மற்றவர்கள் எல்லாம் வருகின்ற போது வேறு வேறு பேர் சொன்னவர், இவர் வருகின்ற போதுதான் இங்கே ஒரு மனிதர் வருகிறார் என்ற ஒரு நிலையை சொல்கிறார். மகரிஷியின் அந்த வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, மஞ்சள் துண்டு, தாடி வைத்த ஒரு தோற்றப்பொழிவு நிற்பார். கண்களில் ஒரு கண்ணாடி அணிந்திருப்பார். இவ்விருவரிடமும் காணப்படுவது எளிமையும் தூய்மையும் தான். வள்ளலாரை நாம் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் நம்மில் பலர் மகரிஷியை நாம் பார்த்து தரிசனம் செய்திருக்கின்றோம். பாருங்க, வள்ளலார் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டு ஒரு அமைதியான ஒரு ஆனந்தமான தோற்றம். அதே போல அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எப்பொழுதும் அந்த ஒரு வெள்ளை ஜிப்பாவோட ஒரு மஞ்சள் துண்டு ஒன்று அணிந்திருப்பார்கள், ஒரு கண்ணாடி ஒன்று அணிந்திருப்பார்கள், அந்த தாடியோடு காட்சி அளிப்பார்கள். இது அவர்களுடைய ஒரு தோற்றப்பொழிவு. பார்க்கின்ற போதே மற்றவர்களை பரவசப்படுத்தக்கூடிய நிலை, அன்பும் கருணையும் வெளிப்படுத்தக்கூடிய நிலை. வள்ளலார் இப்படி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொன்னார்களோ, அந்த நிலையில் தானே ஒரு கருணையாக விளங்கக்கூடியவர்கள் தான் இந்த இரண்டு பெரிய மகான்களும். யாரெல்லாம் அவர்களை பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் அவர்களை தரிசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய கொள்கைகளை பின்பற்றுகிறார்களோ, அவர்களும் அவர்களை போன்று உயரக்கூடிய பண்புகளை பெறுவார்கள் என்ற நிலையில் நமக்கு ஒரு வாழ்ந்து காட்டிய உதாரணங்கள் தான் அந்த இரண்டு பேரும். வள்ளலார் அவர்கள் பிறந்தது 5/10/1823 வள்ளலார் அவர்கள் பிறக்கிறார்கள். அவருடைய இயற்பெயர் ராமலிங்கம். அவருடைய பெற்றோர்கள் ராமையா பிள்ளை, சின்னம்மையார். வள்ளலாருக்கு பின்னர் காலத்தில் சிறப்பு பெயராக வந்தது திரு அருட்பிரகாச வள்ளலார் என்பது. அவர்கள் பிறந்த காலம், அதாவது 1823 பிறந்து 1874 வரை அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் முக்தி அடைந்தது 30/1/1874 வள்ளலார் அவர்கள் இறைநிலை அடைகிறார்கள். அவரோடு கூட பிறந்தவர்கள் சபாபதி பிள்ளை, சுந்தரம், பரசுராம் பிள்ளை, சுந்தரம், உண்ணாமலை அம்மையார் அவர்கள் 5வது பிள்ளையாக இருக்கிறார்கள். இப்படி அவருடைய உடன்பிறப்புகளாக இருக்கிறார்கள். அதே போன்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷிகள் எடுத்துக்கொண்டால் அவருடைய பிறப்பு 14/8/1911 பிறக்கிறார்கள். அவருடைய இயற்பெயர் வேதாத்ரி. அவருடைய தாய் தந்தை வரதப்பன், தாய் சின்னம்மாள். அதன் பிறகு மற்றவர்களெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு மகரிஷி என்ற பட்டத்தையும் சேர்த்து வேதாத்ரி மகரிஷி என்று வழங்குகிறார்கள். ஆகவே அவர்கள் அதாவது 1911 பிறந்து 2006 வரை ஒரு 95 ஆண்டுகள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவித்திருக்கிறார்கள். அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்திருக்கிறார்கள். ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நிறைவடைந்தது 28/3/2006 அவர்கள் இறைநிலை அடைகிறார்கள். மகரிஷி அவர்களுக்கும் கூட உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரர் தெய்வசிகாமி என்று இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் சகோதரிகள் என்ற நிலையிலே மகரிஷி 8வது குழந்தையாக பிறந்திருப்பார்கள். இதை நாம் அனைவரும் அறிவோம். அதற்கு பிறகு பிறந்தவர் தான் தெய்வசிகாமி என்று சொல்லக்கூடிய அவருடைய சகோதரர்கள். மகரிஷிக்கு முன்னர் பிறந்தவர்கள் எல்லாம் அவருடைய சகோதரிகள், பெண்கள் பிறந்திருக்கிறார்கள். இப்படி அவருடைய ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்கிறது. ராமலிங்கம் பிறந்த நேரத்தில் சில அதிசயங்கள் நிகழ்ந்ததாக சொல்கிறார்கள். அப்பொழுது உலகம் எங்கும் இல்லாத ஒரு பிரகாசம் உண்டாக்கியது. தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிந்தனர் என்று அவர்கள் அவதாரம் செய்ததை பெருமையாக சொல்கிறார்கள். வள்ளலார் பிறந்தது ஒரு பௌர்ணமி நாள். அதுபோன்று அவர் முதல் சிதம்பரம் தரிசனம் செய்ததும் ஒரு பௌர்ணமி தான். அவர் அருட்பெருஞ்சோதியை முதன்மொழியை தரிசனம் செய்தது ஒரு பௌர்ணமி. அவர் சித்தி வளாக திருமாளிகையில் திருக்காப்பிட்டுக் கொண்டதும் ஒரு பௌர்ணமி. வேதாத்ரி மகரிஷியை ஆட்கொண்டதும் ஒரு பௌர்ணமி. இப்படி வள்ளலாரோடு சேர்ந்து அந்த பௌர்ணமி என்பதும் ஒரு பிரசித்தி பெற்ற தினமாக இருந்து வருகிறது. 50 ஆண்டு 3 மாதம் 26 நாட்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வள்ளலார் அவர்கள்.
அவர்கள் 5818 பாடல்கள் 6 திருமுறைகளாக பாடியிருக்கிறார்கள். அதுபோன்று வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் 96 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். வள்ளலார் அவர்கள் 50 ஆண்டுகள் 3 மாதங்கள் என்ற நிலையில், அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் 95 ஆண்டுகள் முடிந்து 96ஆம் ஆண்டு ஆரம்பிக்கக்கூடிய நிலை வரை வாழ்ந்திருக்கிறார்கள். வள்ளலாருடைய வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழ்ந்ததாக சொல்கிறார்கள். புரட்சி துறைவி வள்ளலார் என்ற நூலில் ஊரான் அடிகள் அது கூறியுள்ளார்கள். அடிகளார் ஒரு 13 பேர்கள் சிறப்புகள் பெற்றதாகவும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் தென்னகத்தில் எளிய நெசவாள குடும்பத்தில் சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரி என்ற ஊரில் தோன்றினார். எளிய முறை கல்வியை மட்டும் கற்றறிந்தார். உயர்கல்வி பயில இயலவில்லை. ஆனால் இறையுணர்வை உணர்ந்திருந்தார். அதில் தீவிரமாக ஊடுருவி சென்று ஆழ்ந்து அகன்று பல உண்மைகளை கண்டறிந்தார். இவர் வள்ளலார் அடிச்சுவலை பற்றியபடியே நடக்க தலைப்பட்டார். அருட்தந்தை மகரிஷியாக மானுடத்துக்கு தோற்றமளித்து அதன் மூலம் உலக மக்கள் மகிழ்வோடு வாழ்ந்து பல வழிகளை ஆழ்ந்து அகன்று ஆராய்ந்தார். இதன் விளைவாக இவருக்கு அரசியல், பொருளாதாரம், சமூகவியல், மருத்துவியல், பௌதிகவியல் போன்ற பல்வேறு வகையான மக்களுக்கு போதிக்கலானார். வள்ளலாரை போலவே மகரிஷியும் மக்கள் நோயற்று ஆரோக்கியமாக வாழ சிறந்த எளிய முறை உடற்பயிற்சி தேவை என்பதை அந்த உண்மையை மக்களுக்கு உணர்த்த ஆரம்பித்தார். வள்ளலாரின் மறுபிறவி வேதாத்ரி என்று கூட சொல்லலாம். அதாவது அந்த தண்டபாணி சாமிகள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கவிதையில, தண்டமிழ் வடலூரான் முன் தாயுமானவனே என்றும் வடலூரான் முன் தாயுமானவனே என்னும் திடமாற்றமே பல் சிலர் அருமை தமிழ் தாயுமான பிள்ளைதானே பெருமை ராமலிங்க பிள்ளை என்று அவர்கள் அந்த நிலையை தண்டபாணி சாமிகள் அன்போடு விளக்குகிறார்கள். மகரிஷி அவர்களுக்கு வள்ளலாருடைய ஆசி அருள் கிடைத்ததால் வள்ளலார் செய்ய வேண்டியதை அருட்தந்தை அவர்கள் தொடர்ந்து செய்வதாக தானே உணர்ந்த நிலையில் அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் ஒரு நாள் நல்ல ஒரு உறக்கத்தில் இருந்த போது வள்ளலார் அவர் முன்னில் வந்து கனவிலே வந்தது போல ஒரு காட்சி அளித்து அருட்தந்தை அவர்களை ஆட்கொண்டு, இன்று முதல் நான் உடன் இருந்து எல்லா பணிகளுக்கும் உதவி செய்வேன் என்று ஆசீர்வாதம் செய்ததாக மகரிஷி அவர்களே ஒரு கவியில் சொல்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய ஒரு கவிதான், என்று என்னை ராமலிங்க வள்ளர் பெருமகனார் எதிர்நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ அன்று முதல் உடல் உயிரோடு அறிவை அர்ப்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். என் வினை தூய்மையாச்சு. இன்று எந்த மனநிலையோ வள்ளல் பெருமானார் எந்த செயல் செய்கின்று உணர்த்துவாரோ அதுவே நன்று என கொண்டவற்றை நான் முடிக்கும் பெற்றால் நல்ல அறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார் என்று ஒரு அற்புதமாக மகிழ்ச்சி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே வள்ளலாருடைய ஆற்றல், அந்த அருள், அவர்கள் பெற்ற ஞானம், அது தொடர்ச்சியாக மகிழ்ச்சி மூலமாக வந்து பல கவிதைகளாக, கட்டுரைகளாக, புத்தகங்களாக, செய்திகளாக வந்து இந்த உலகிற்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் நினைத்ததை முடிப்பதற்கு முன்னரே அவருடைய காலம் ஒழிந்து விட்டதால் அதனுடைய தொடர்ச்சியாக அருட்தந்தைகள் வந்து ஒரு 95 ஆண்டுகள் வாழ்ந்து அந்த செயல்களை எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அமைப்பு கண்ட அருளாளர்கள் தம் கொள்கைகளை பரப்புவதற்காக ஒரு சங்கத்தை 1865 வள்ளலார் உருவாக்கினார். அதற்கு சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டார். பின்பு 1872 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று அந்த பெயரை மாற்றி அமைத்தார். அந்த வெளிப்பாட்டில் இடம்பெற்ற சமரச சுத்த சன்மார்க்க சங்க அமைப்பை அடிகள் தோற்றுவித்து வளர்த்து நிலை பெறச் செய்தார். பின்னர் அடியவர்பால் ஒப்புவிக்கும் செய்தார். தான் ஆரம்பித்த அந்த நிலைகளை எல்லாம் அதன் பின்னர் அவருடைய சீடர்களாக இருந்தவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு ஏற்பாடு செய்திருந்தார். யான் பெற்ற இன்பம் பெருகே வையகம் என பெருங்கொடைப்பண்பில் வள்ளலாருக்கு இணையாக காட்டக்கூடிய அருளாளராக பின்னாளில் வேதாத்ரி மகரிஷி உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கினார்கள். எப்படி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக அந்த தெய்வீக ஞானத்தை பொதித்தாரோ, அதே போன்ற அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக மனவளக்கலை யோகா என்ற ஒரு அற்புதமான ஒரு மனதை பண்படுத்தக்கூடிய கலையை வடிவமைத்து போதனை செய்ய ஆரம்பித்தார்.
போர் பகை பிணக்கின்றி உலக மக்கள் யாவரும் அமைதி காத்து வாழ வேண்டும் என்ற கருணை உள்ளத்தோடு தவத்தின் உச்சகட்டத்தில் இறைநிலையோடு இணைந்த போது அவர்களுக்கு உள்ளுணர்வாக தோன்றி உலகம் முழுவதையும் இணைத்த அரிய கருத்துக்களை 1957 ஆண்டில் தாம் எழுதி வெளியிட்ட உலக சமாதானம் என்ற நூலில் விளக்கியுள்ளார்கள். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அந்த உலக சமாதானம் என்ற ஒரு நூலை 1957 வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் கண்ட உண்மைகள், அனுபவங்கள், அந்த ஞானத்தில் விளைந்த முத்துக்கள் பற்றியெல்லாம் கவிதைகளாக சொல்லி படித்திருக்கிறார்கள். இத்திட்டங்களை படிப்படியாக நிறைவேற்றுவதற்காக 1952 ஆண்டில் மகரிஷி அவர்களால் நிறுவப்பட்டதான் உலக சமுதாய சேவாசகம் என்ற அமைப்பு. இச்சங்கத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் அறிவி திருக்கோயில் மூலம் செவனே நடைபெற்று வருகின்றன. ஆம், இந்த உலக சமுதாய சேவாசகம் அமைப்பு கீழே அங்கு 400க்கு மேற்பட்ட பெரிய அறக்கட்டளைகளும் 2500 தவ மையங்களும் இன்று ஒரு 300-350 அறிவி திருக்கோயில்களும் இதற்கு கீழே செயல்பட்டு வருகின்றன. இதனை நடத்துவதற்காக இன்று ஒரு 19,000 பேராசிரியர் பெருமக்கள் அது உலகம் முழுவதும் இருந்து இந்த உலக சமுதாய சேவாசனத்தில் தூண்களாக இருந்து இந்த பயிற்சி முறைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்று ஒரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள், இன்று 19,000 பேர் பேராசிரியர் பெருமக்கள் இந்த பயிற்சிகளை செய்யக்கூடிய ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும் அதன் அருள் ஆட்சியாக நிறைந்துள்ளான். அறிவை விரித்து அனைத்தும் துய்த்து இன்புற அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர் என்று மகரிஷி அவர்கள் இந்த ஆன்மீக ஞானத்தை அடைவதற்கு எல்லோரையும் அழைக்கின்றார். அடியார் கூட்டமாகிய நெருப்பின் அருகில் இருந்தால் தீய நினைவுகளாகிய கரையான்கள் நெருங்கவும் முடியாது. எனவே மனதை இழுத்து பிடித்து நல்வழியில் கொண்டு செல்வதற்கு சச்சங்கத்தில் அடியார் கூட்டத்தில் கலந்து கூடியிருந்து கெட்ட எண்ணங்களாகிய கரையான் அரிப்புக்கு ஆளாகாமல் தப்பிவிட வேண்டும். இந்த உண்மையை வள்ளலார் தெய்வமணி மாலையில் பாடுகின்றார். ஆம், இப்படி அவர்கள் அந்த ஞானத்தை சொல்கிறார்கள். அந்த உண்மை நிலைக்கு வர வேண்டும், தவறுதலுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக அதனை விளக்குகிறார்கள். வன்பெரு நெருப்பினால் புண்பழு பற்றுமோ, வாளை ஒரு மான் தாவுமோ, வழியுள்ள புலியை ஒரு எலி கீறுமோ, பெரிய மலையை ஓர் ஈச்சிறகினால் துன்பர் அசைக்குமோ, வஜ்ரத்தூண் ஒரு துரும்பினால் துன்பமாமோ, சூரியன் இருள் வந்து சூழுமோ, காற்றில் மலை தோயுமோ, இல்லை அதுபோல் அன்புடைய நின் அடியார் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கும் அணிந்தோர்க்கும் அவலம் உருமோதுமாம் வெகுளி உருமோ மனத்து அற்பமும் விகற்பம் உருமோ என்று அந்த வள்ளலார் தெய்வமணி மாலையிலே அற்புதமாக அதனை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்தது தாரக மந்திரம் தந்த தயாளர்கள். மகான்களின் மௌனமே மகத்துவமாய் மலர்ந்து மனம் வீசுகின்றது. வியாசரின் மௌனம் அது கீதையாக வந்திருக்கிறது. இயேசுவின் மௌனம் அது விவிலியமாக வந்திருக்கிறது. நபிகளின் மௌனம் திருக்குரானாக திரண்டு எழுந்துள்ளது. புத்தரின் மௌனம் பௌத்தமாக பிறந்தது. மகாவீரரின் மௌனம் ஜைனமாக வளர்ந்தது. வள்ளலாரின் மௌனம் சன்மார்க்கமாக வளர்ந்தது. தத்துவமேதை தரணி போற்றும் மகரிஷியின் மௌனத்தில் வளர்ந்த தாரக மந்திரம்தான் வேதாத்திரியம் என்று சொல்லக்கூடியது. இப்படி ஒவ்வொரு மகான்களும் ஆழமாக தியானம் செய்து இந்த மௌனத்தின் உச்சநிலைக்கு செல்கின்ற போது பல அற்புதங்கள் அவர்கள் மூலமாக நிகழ்கின்றன. இந்த அற்புதங்கள் தான் வரக்கூடிய சமுதாயத்திற்கு ஒரு வாழ வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றன. அப்படி இத்தனை மகான்களும் நிறைய செய்திகளை இந்த சமுதாய மேம்பாட்டிற்காக கொடுத்திருக்கிறார்கள். வள்ளலார் உலகிற்கு அறிவுறுத்தியதை சுருங்க சொன்னால், அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று அந்த தெய்வீக நிலையை சொல்வார்கள். எந்த ஒன்றை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுத்த வெளி, வெட்ட வெளி, காரிருள், கும்பிருட்டு என்று சொல்கிறார்களோ அந்த நிலையைத்தான் வள்ளலார் அவர்கள் அருட்பெரும் ஜோதி என்று சொல்கிறார்கள். அது கருணை மிக்கது, தனிப்பெரும் கருணை என்று சொல்கிறார்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தில் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்கின்ற ஒரு தாரக மந்திரத்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இது மனவள கலைஞர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எல்லா மக்களும் அதனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்பே கடவுள், அன்பே கடவுள் என்று புதிய நெறி புகட்டும் போதிமர புத்தலாக வள்ளலார்
போதித்திருக்கிறார். அவர் சொல்கிறார், வள்ளலார், அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வரைக்குட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளி அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசவமே, அம்மையே, அப்பா, ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே என்று அந்த அன்பின் நிலையை எவ்வளவு அற்புதமாக அவர்கள் சொல்லி மகிழ்கிறார்கள் பாருங்கள். உணவு பற்றி இரு மகான்களின் பார்வை. உணவு எப்படி சாப்பிட வேண்டும், என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பதை வள்ளலார் பட்டியலிட்டு கூறுகிறார். பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஆகாரம் கொடுக்கும் போது மிகுந்த அலட்சியம் ஆகாது, மிகுந்த தீவிரமும் ஆகாது. முதல் பட்சம் சீரக சம்பா அரிசி என்று புன்சை விளையும் கார் அரிசியும் தவிர நெறியிட்ட அரிசியின் வகைகள், அப்படி என்ன சாப்பிட வேண்டும், எப்படிப்பட்ட அரிசி வகைகள் சாப்பிட வேண்டும் என்று எல்லாவற்றையும் கூட அனுபவித்ததன் மூலமாக உணர்ந்து அனுபவித்து அவற்றை வள்ளலார் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். சோறு குலைந்து போகக்கூடாது, அதற்காக நன்றாக வேகாமலும் இருக்கக்கூடாது, பக்குவமாக சமைத்து சாப்பிட வேண்டும். வயிறு புடைக்கு உண்ணாமல் ஒரு பிடி குறைவாக இருக்கலாம். எப்பொழுதுமே உண்ணுகின்ற போது அது வயிறு நிறைந்து வரக்கூடிய அளவிற்கு வேண்டியதில்லை. கொஞ்சம் குறைவாக உண்டாலே சிறிது நேரம் கழித்து பார்க்கின்ற போது வயிறு நிறைந்ததாக இருக்கும். ஆகவே எப்பொழுது உண்கின்ற போதும் வயிறு நிறைய அடைத்து விடாத அளவிற்கு கொஞ்சம் குறைவாக உண்ண பழக வேண்டும். போஜனம் செய்த பின்னர் நல்ல நீர் குடித்தல் வேண்டும். அந்த நீரும் வெந்நீராதல் வேண்டும், அதுவும் அதிகமாக குடிக்காமல். பொதுவாக ஜீரணம், அதாவது உண்டு முடித்த பிறகு ஜீரணம் நன்றாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக தண்ணீர் சேர்க்கக்கூடாது, அதுவும் குளிர்பானங்கள் சேர்க்கக்கூடாது. ஏன்னா உடம்புக்குள்ள கொஞ்சம் வெப்பம் இருந்தாதான் அதை அரைச்சு கூலாக்குவதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே அது உண்ட பிறகு கொஞ்சம் வேண்டும் சுடுதண்ணி கொஞ்சம் குடித்துக் கொள்ளலாம் என்ற நிலையில் சொல்கிறார்கள். அடுத்து கிழங்கு வகையில் உண்ணக்கூடாது. கருணைக்கிழங்கு அது ஓரளவு பயன்படுத்திக் கொள்ளலாம். பல வகை உணவு உண்ண வேண்டும். அவற்றில் வாழைப்பழம், ரஸ்தாலி, பேயன் வாழைப்பழம், ரஸ்தாலி வாழைப்பழம் இவை நேர்ந்தால் சிறிது கொள்ளுதல் கூடும் என்று சொல்கிறார்கள். உண்ணுதல் என்பது வயிற்று பசிக்காக மட்டுமையான செயல் அல்ல. உண்ணுதல் என்பது உணவு சார்ந்த ஒரு செயல். ஆகவே உண்ணுகின்ற போது அதனை ரசித்து ருசித்து மெதுவாக நல்ல மென்று உண்ணக்கூடிய பழக்கம் வர வேண்டும். அன்புக்குரியவருடன் நட்புக்குரியவருடன் கூடி உணவு உண்ணுதல் நல்லது. நல்ல உணர்வுகளையும் உறவுகளையும் ஏற்படுத்தும். தனியே உண்ணும்போது தன் உடல், தன் பசி, தன் சுவை பற்றிய சார்தல் உணர்வே மிகுந்து இருக்கு. உணவு உடங்கு தொடங்கும் இந்த உணவை உண்பதற்கான வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி செலுத்துவோம். ஒரு கைப்பிடி உணவில் உலக ஒற்றுமையை காணலாம் என்று சொல்வார்கள். இந்த உணவு ஒவ்வொரு பொருளும் எங்கெங்கோ இருந்து எத்தனை பேர் உழைப்பில் வந்திருக்கிறது. இன்று முறையாக பக்குவமாக சமைக்கப்பட்டு அது என்னுடைய கையில் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆகவே இதுவரை எத்தனை பேர் இந்த உழைப்பில் அடங்கி இருப்பார்கள், அத்தனை பேருடைய உழைப்புக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஆகவே என்னால் என்னுடைய அறிவை கொண்டு அவர்களுக்கெல்லாம் எந்தெந்த வகையில நான் உதவி செய்தே ஆக வேண்டும். என்னுடைய வேலைகளை நான் சரியாக செய்கின்ற போது, என்னுடைய கடமைகளை நான் சரியாக செய்கின்ற போது கண்டிப்பாக அந்த எந்த நிலையில் நீங்கள் உதவி பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த உதவி சென்று சேரும். மகரிஷி இந்த உணவு பற்றி அற்புதமான ஒரு பாடலில் சொல்கிறார்கள். காலையில் என்ன சாப்பிட வேண்டும், மதிய நிலையில் என்ன சாப்பிட வேண்டும், இரவு நேரத்தில் என்ன சாப்பிட வேண்டும் என்று எல்லா நிலைகளையும் மகரிஷி அவர்கள் அதனை தொகுத்து சொல்கிறார்கள். காலையிலே புஞ்சை தானியத்து உணவு, அது கஞ்சி வடிவில் அமைதல் நல்லது. கூடுதலாக சிறிது தேங்காய் உண்ணலாம். மதியம் பகலில் வேலை முடித்த பிறகு காய்கறிகள் விதவிதமாய் கூடிய அரிசி சாதம். மாலையில் காய்கறிகள், கோதுமை, மாவு கொண்டு தயாரிக்கும் உணவு போதும் பாலை காய்ச்சி இனிப்பித்து சேர்ந்து அருந்தலாம் என்று மகிழ்ச்சிகள் சொல்கிறார்கள். அதற்காக ஒரு பாடல். காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு இருக்கும். வேலை முடித்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறி வகையோடு அரிசி சாதம். மாலையிலே காய்கறி, கோதுமையின் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும் பாலை தனியாக காய்ச்சி பருகிடலாம். டீ காபி தேவையில்லை. ஆகவே பொதுவாக டீ காபி குடிப்பதை குறைத்துக் கொள்ளலாம். அதிகபட்சமாக பால் வேண்டுமானால் காய்ச்சி அறிந்து கொள்ளலாம். காலையிலே பெரும்பாலும் புஞ்சை தானியத்தில் கஞ்சி வைத்துக் கொள்ளலாம். பெரும்பாலும்
ராகு, கம்பு என்று சொல்லி கூழ் வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி ஏதாவது ஒரு கூழ் வைத்துக் கொள்ளலாம். அது கூட சேர்ந்து தேங்காய் பயன்படுத்திக் கொள்ளலாம். காலையிலே புஞ்சி தானியத்தாலான கஞ்சி ஒன்றும் தேங்காயோடு எங்கும் வேலை முடித்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறிவைகளோடு பகல் நேரங்கள்ல நமக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் எடுத்து நிறைய காய்கறிகளை சேர்த்துக் கொள்ளலாம். மாலையிலே காய்கறி கோதுமையில் மா கொண்டு தயாரிக்கும் உணவு, மாலையிலே கோதுமை மா கொண்டு நீங்கள் சப்பாத்தி செய்யற மாதிரி ஏதாவது சில வகைகள் செய்து கொண்டு காய்கறிகளையும் சேர்த்துக் கொள்ளலாம். இப்படி அவர்கள் ஒரு காலை, மதியம், மாலை என்ன இருக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு போட்டு கொடுத்திருந்தார்கள். இது தவிர நம்ம பால் பயன்படுத்திக் கொள்ளலாம், டீ காபி தவிர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு உணவு வகையை அவர்கள் அனுபவத்தில் இருந்த நிலை மகிழ்ச்சிகள் விளக்குகிறார்கள். ஊன் உடம்பை போற்றிய மகான்கள். திருவருட்பா இந்த உரைநடை பகுதி உபதேச குறிப்புகள் உடம்பின் அருமை என்ற தலைப்பில் இந்த உடம்பை அலட்சியம் பண்ணாமல் பொன்னை போல் பார்க்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை நமக்கு உணர்த்துவது இந்த மனமாற்றத்தைத்தான். மேலும் திருமுகம் 6 1000 பணக்காரர்களை அதட்டி என்ற கலாம் என்ற தலைப்பில் நாம் சாக்கிரதையாக தமது தேகத்தை உபசரித்து வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். வள்ளலார் உடல்நலத்தை பற்றி கவிகள் மூலமாகவும் அதன் பொருள் நமக்கு புரியவில்லை. ஆனால் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் தான் அதற்கு வடிவம் கொடுத்து எளிய முறை உடற்பயிற்சியை கொடுத்து உடம்பை பாதுகாக்கும் முறையை கடிதத்தின் மூலமாக உலகுக்கு அளித்து விட்டு சென்றார்கள். பாடத்திட்டமாகவே அதனை வகுத்து வைத்திருக்கிறார்கள். உடல் நலம் அறிவின் உயர்வே பெருநிதி என்று உடல் நலமே உடல்நலம் என்று கூறுகிறார்கள். அப்படி அந்த எல்லாவற்றுக்கும் முறையான பயிற்சி முறைகளை உருவாக்கி அதை எல்லோரும் பயிற்சியக்கூடிய வகையிலே அதனை மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். உடலுக்கு உரமளிக்கும் உழைப்பும் ஒழுங்கோடு கொள்ளும் உணவும் உளத்திற்கு உணவளிக்கும் கல்வியும் உள்நாடி நிற்கும் தவமும். பாருங்க எப்படி அருமையாக கொடுத்திருக்கிறார்கள். ஆம், உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்ல நல்ல உழைப்பு வேண்டும். அந்த உழைப்பை சரி செய்வதற்குத்தான் இன்று ஓரளவு நாம் உடற்பயிற்சி நிலைகள் எல்லாம் வைத்திருக்கிறோம். ஒழுங்கோடு கொள்ளும் உணவும். ஆம், அந்த ஒழுக்கம் என்பது அமைய வேண்டும். சரியான நேரத்தில் சரியான வேளையில் உணவு கொள்ள வேண்டும். அந்த உணவு தான் நமக்கு உடலுக்கு ஆகாரமாக ஆற்றலாக மாறிக்கொண்டிருக்கிறது. உளத்திற்கு உணவளிக்கும் கல்வியும். ஆம், உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் உயர வேண்டும் என்று சொன்னால் நல்ல கல்வி அமைய வேண்டும். மேலும் மேலும் நாம் அந்த உள்நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த இறைநிலை உணர வேண்டும் என்று சொன்னால் அங்கே தவம் தான். இப்படி ஒவ்வொன்றாக மனிதனுடைய அறிவை சிந்தனையை ஒழுத்துவதற்காக வருகின்றன. வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்வது உடல் துன்பம் மனக்குழப்பம் அறிவு உயராமல் உலகத்தில் கடமை விலங்கிடத்தை வைக்கும். கடல் வளத்தை உடல் வளத்தை அறிவு உடல் திறனால் கருத்துடனே வாழ்வின் வளர் பொருட்களாக மாற்றி கடல் பசிக்கும் மற்றும் உடல் தேவைக்கும் ஏற்ப குறையின்றி பொருள் பெறவும் காப்பு கல்வி பெறவும் இடல் மிகுந்து ஏற்றல் குறைத்து உலக வாழ்வு அமைந்தால் எல்லோரும் அறிவில் உயர்ந்தினிய வாழ்வு பெறலாம். அப்ப எல்லா மக்களும் ஒரு நல்ல வாழ்க்கை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த முயற்சி எல்லோரிடமும் அமைய வேண்டும். அவர்களுடைய நிலையை பயன்படுத்திக் கொண்டு வசதிகளை பயன்படுத்திக் கொண்டு அதனை மேலும் இந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய வகையில கொண்டு வர வேண்டும். உடல் துன்பம் மனக்குழப்பம் அறிவு உயராமல் உலகத்தில் கடமை விலங்கின தேவை. அப்போ நம்ம ஒரு விலங்குகள் போல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். விலங்குகளுக்கெல்லாம் என்ன பெரிய தேவைகள் அதிகமா இல்லை. எல்லா தேவைகளும் அந்த உடல் பசியை பொறுத்துதான் அதிகமான தேவைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் மனிதன் அந்த உணவு பசி மட்டுமல்ல, அவன் உயர்ந்து அறிவில் உயர்ந்த அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பு பிறந்தவன். அந்த நிலையை நோக்கி முயற்சி மனிதனிடம் இருக்க வேண்டும். உடல் துன்பம் மனக்குழப்பம் அறிவு உயராமல் உலகத்தில் கடமை விலங்கினத்தை வைக்கும். அப்படிப்பட்ட நிலையில் நாம் விலங்கின போல்தான் வாழ ஆரம்பிக்கிறோம். கடல் வளத்தை உடல் வளத்தை அறிவு உடல் தன்னால் கருத்துடனே வாழ்வின் வளப்பொருட்களாக மாற்றி நாம் இந்த வளத்தை எல்லாம் நம்முடைய வாழ்வின் வளமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சொல்கிறார் பாருங்கள், கொள்ளா நெறியே குருவர் நெறி. ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் அவர்கள் அந்த உயிர் கொலையை விரும்ப மாட்டார்கள். இன்னொரு உயிரை துன்புறுத்தி அதனை கொலை செய்து அந்த உடலை எடுத்து தனது உணவாக பயன்படுத்த மாட்டார்கள். அந்த நிலையிலேதான் அந்த கொல்லா நெறியே குருவல் நெறி என்ற ஒரு தலைப்பில் இந்த செய்திகள் வருகிறது. இயல்பாகவே ஒரு இறுக்கம் உருவாகிறது. அதன் விளைவாக அமைதி
மனித நேயம் எனப்படும் அன்பு இல்லாத மனிதன் மனதில் கலைகிறது. அப்போ அந்த ஒரு இறுக்கம் என்பது அந்த இயற்கையாக அமைந்த ஒன்று. அது ஒரு அன்பும் கருணையுமாக வெளிப்பட வேண்டும். அமைதியை மீட்டு மனிதனிடம் மீண்டும் ஒப்படைக்கின்ற உயரிய பணியை ஆன்மீக ஞானம் புற்றுளி உதவுகிறது. உயிர் இயக்கம் எனும் ஜீவகாரண்யமும் மனித நேயம் உருவாவதற்கு ஆன்மீக ஞானம் முழு முதற் காரணமாக இருக்கிறது. ஆம், அந்த மனித நேயம் உயர வேண்டும் என்று சொன்னால், ஜீவகாரண்யம் உயர வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற ஒரு ஆன்மீக அமைப்புகள் தான் அதை செய்ய முடியும். அந்த பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற நூலில் வரக்கூடிய செய்திகள் பாருங்கள். நலிதரு சிறிய தெய்வம் என்றும் ஐயோ நாட்டில் பல பெயர் நாட்டி பழிதர ஆடு பன்றி பழிகடா முதலிய உயிரை பொழிவர கொண்டே போகவும் கண்டே புத்தி நொந்து குளம் நடுக்குற்றேன் களியொரு சிறிய தெய்வ கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி இன்று நடக்கக்கூடிய இறைவனின் பெயரால் பழிகளை கொடுத்து அந்த உடலை கொன்று நாம் அதை உணவாக பயன்படுத்தி அந்த ஜீவனுக்கு துன்பம் விளைவிக்கிறோம் என்பதை இந்த நிலையில் அவர்கள் வருத்தத்தோடு சொல்கிறார்கள். சிறு தெய்வ வழிபாடும் அதன் தொடர்பாக செய்யும் உயிர்கொலையும் கூடாது. ஆம், அதாவது உயிர்கொலை என்பது முற்றிலும் கூடாது என்று வள்ளலார் சொல்கிறார். அதை மகரிஷி அவர்களும் சொல்கிறார்கள். வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு உள்நடுங்கி ஆற்றாமல் என்பெல்லாம் கடுகு இழைத்தன என்று அதை புலால் உண்ணுதல் கூடாது என்பதை வள்ளலார் வலியுறுத்துகிறார். உயிர் கொலையும் கொலை பசியும் உடையோரில் எல்லாம் புற இனத்தார். ஆம், அவர்கள் நம்முடைய இனத்தவர்கள் அல்ல, அவர்கள் வேற்று இனத்தவர்கள். ஆகவே அந்த கொலை செய்து பிற உடலை நாம் உணவாக கொள்ளக்கூடாது என்ற நிலையில் வலியுறுத்துகிறார்கள். கொல்லா விரதம் உடையோரை இறைவன் கைவிட மாட்டார். ஆம், எந்த ஒரு ஜீவனையும் கொல்வதில்லை, கொன்று அதனுடைய உடலை நான் உணவாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு உறுதியோடு இருக்கக்கூடியவர்களை இறைவன் கைவிட மாட்டார் என்று சொல்கிறார்கள். எல்லா உயிரினும் ஒரு இறைவன் ஒளியாக இருப்பதனால் உயிர்களை கொன்று பாவத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம். ஆம், எல்லா ஜீவன்களுக்குள்ளும் எல்லா பொருளுக்குள்ளும் எல்லா மனிதருக்குள்ளும் இறைவனே அங்கு குடிகொண்டிருப்பதால் அந்த இறைவன் துன்பக்கூடிய வகையில் அந்த ஒரு ஜீவனுக்கு எந்த ஜீவனாக இருந்தாலும் சரி அதற்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்ற நிலையை உணர்த்துகிறார்கள். இறைவன் எப்போதும் அந்த இறைநிலை சிந்தனையில் இருந்து கொண்டிருப்பார். கருணை நெறியே இறைவன் பேரின்ப வீட்டில் திறவுகோள். ஆம், ஒரு யாரெல்லாம் அந்த இறை உணர்வு பெறுகிறார்களோ இயற்கையாகவே அவர்கள் அன்பும் கருணையுமாகத்தான் இருப்பார்கள். கருணை அவருடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கும். இங்க மகரிஷி எப்படி அந்த உணவு வகையிலே மாமிசம் சாப்பிடுவதை விட்டுவிட்டு அந்த இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தானிய உணவு தான், அந்த காய்கறிகள் தான் அந்த உணவாக இருக்க வேண்டும் என்று எப்படி ஒரு உறுதியான முடிவு எடுத்தார்கள். அதற்கு உதவிய இந்த கவிதை தான் இது. அம்மா என அலற ஆறுயிரை கொன்று அருந்தி இம்மானிடரெல்லாம் இன்புற்று இருக்கின்றார். அம்மா எனும் ஓசை கேட்டு அகன்ற மாதவர்க்கும் பொய்மா நரகமனில் புசித்தவர்க்கு என் சொல்லுதோ என்று ஒரு கவியை மகரிஷி படித்து, அந்த படித்ததன் மூலமாகத்தான் அவர்கள் அன்றிலிருந்து மாமிசம் உண்ணக்கூடாது என்ற நிலைக்கு வந்து கடைசி வரை அதை கடைபிடித்தார்கள். அம்மா என்று அலற ஆறுயிர், எந்த ஒரு ஆடு மாடு எதையும் நீங்கள் துன்புறுத்துக்கின்ற போது அது அம்மா என்று அலறும். ஆக அது கேட்ட நிலையிலே மனிதர்கள் அன்பு வடிவமாகி அதனை கொல்லக்கூடாது, அதற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இம்மானிடர் எல்லாம் அந்த சத்தம் கேட்டுட்டு அதை விட்டுட்டு போகக்கூடாது, அதற்கு உதவி செய்ய வேண்டும். மாறாக அதனை கொன்று புசிக்க கூடாது. அம்மா என்னும் ஓசை கேட்டு அகன்ற மாதவர்க்கு, அப்படி நீங்க அதை அம்மான்னு சத்தம் போடும்போது அதை கேட்டுட்டு கண்டுக்காம போனீங்கன்னாக்க, அப்படி கேட்டுட்டு போனாலே அவர்களுக்கு நரகம் தான் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படி கேட்டு சத்தத்தை கேட்டு போனவங்களுக்கு கிடைக்கும்னாக்கோ அதை ஒன்று புசிப்பவர்களுக்கு எத்தனை கொடுமைகள் பின்னர் நரகத்தில் இருக்கும் பாருங்கள். மாபெரும் தவசியாலும் ஒரு ஆடு அல்லது மாடு தன்னை பிறர் கொள்ளும் போது வெளியிடும் அம்மா எனும் ஓசையை அவ்விடத்தை கேட்டு அவ்விடத்தை விட்டு அகன்று போனால், அவருக்கு பொய்மா கேட்டுவிட்டால் கொழுந்து விடுவிக்காமல் அவ்விடத்தை விட்டு அகன்று போனால் அதுக்கு நரகம் கிட்டும் என்று சொல்கிறார்கள்.
அப்படி அந்த அம்மா என்று அலறல் சத்து கேட்டாலே நரகம் கிடைக்கும் என்று சொன்னால் அதை உண்டு புசித்தவர்களுக்கு எப்படிப்பட்ட கொடூரமான நரகம் கிடைக்கும் பாருங்கள். ஆகவே அந்த பாடலை கேட்ட பிறகு அன்றிலிருந்து அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அந்த மாமிசம் உண்ணுவதை விட்டுவிட்டு முழுக்க அன்றிலிருந்து அவர்கள் ஒரு வெஜிடேரியன், சைவம் என்ற நிலைக்கு மாறிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால் இவ்வளவு பெரிய ஒரு பாவச் செயல் அங்கு அடங்கி இருக்கிறது. எத்தனை உயிர்களை பழிவாங்குகின்றோம், அதனுடைய பாவங்கள் நம்முடைய செல்களில் பதிந்திருக்கும், நம்முடைய மனதிலே பதிந்திருக்கும், கருமையத்தில் பதிந்திருக்கும். அதற்கேற்ப துன்பங்கள் நம்மை கடைசி காலத்தில் வந்து கவத்தான் செய்யும் என்ற உண்மை அவருடைய மனதிற்கு பட்டதனால் அந்த கவியை படித்த நிலையிலிருந்து அவர்கள் முழுக்க அந்த மாமிசம் உண்ணுவதை விட்டு விடுகிறார்கள். வாழ்க வளமுடன். இப்படி மகான்கள் அந்த உயிர்களிடத்தில் ஒரு அன்பும் கருணையுமாக இருந்து வாழ பழகுகிறார்கள். அப்படித்தான் எல்லா மகான்களும் அந்த உயிர்களிடத்தில் அன்பும் கருணையுமாக இருப்பார்கள். இது பொதுவா பார்த்தீங்கன்னா எல்லா மகான்களை சுற்றியும் விலங்குகளும் பறவைகளும் சூழ்ந்திருக்கும், அன்பும் கருணையுமோடு இருக்கும். அவர்கள் எப்படி மனிதர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அப்படித்தான் விலங்குகளோடும் அவர்கள் அன்பும் கருணையுமாக இருப்பார்கள். அப்படித்தான் நம்முடைய வள்ளலார் அவர்களும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் அன்பும் கருணையுமாக இருந்தவர்கள். அடுத்த ஸ்லைட் பண்ணும். பிறருடைய பொருளை எடுத்தால் அதற்கு திருட்டு என்று கூறி இவ்வுலக மக்கள் அதனை பாவச் செயல் என்கிறார்கள். அதே போல் நம் நாவின் சுவைக்காகவும் உணவிற்காகவும் பிற உயிர்களை கொன்று அதனை உண்டு உயிர் வாழ்தல் என்பது கொலை, திருட்டு என்ற 2 குற்றம் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். பிற பொருளை அபகரித்தல் திருட்டு என்போம். இந்த பேருலகில் மக்கள் எல்லாம் பாவம் என்பார். இதனை பிற உயிரை ருசிக்கும் உணவிற்கும் கொன்று பிழைத்தல் கொலை, திருட்டு இரு இணைப்பு குற்றம் என்றோ. அப்போ மற்றவங்களுடைய பொருள் அதை எடுக்கிறத நம்ம திருட்டுன்னு சொல்றோமே, அதே மாதிரி இன்னொரு உயிர், ஒரு ஜீவனை கொன்று அதனுடைய உயிரை எடுப்பது அது குற்றம் அல்லவா? அந்த உடலை நாம் உணவாக பயன்படுத்துகிறோம், அது குற்றம் அல்லவா? அது திருட்டு அல்லவா? என்று இந்த 2 குற்றங்களையும் சொல்கிறார்கள். ஆக புலால் உண்பதற்காக லட்சம் உயிர்கள் செயற்கையாக அழிக்கப்படும் போது இயற்கையின் தகவமைப்பும் அங்கு சலனப்படுகிறது. ஆகவே அந்த இயற்கை என்பதே அங்கு துன்பப்படுகிறது. இது என்ன நியாயம்? ஆகவே அந்த அம்மா என்ற அலறல், அந்த ஒரு கவி கேட்ட பிறகு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியிடம் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றங்கள் வந்திருக்கின்றன. அதே போன்று வள்ளல் பெருமானும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார். அப்படி எல்லா உயிர்கள் மீதும் அவர்கள் அன்பும் கருணையும் கொண்டவர்கள் தான் வள்ளல் பெருமானார். அவருடைய வாரிசாக வந்தவர் தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும். 2 பேரும் இந்த நிலையை உணர்ந்த போது அவர்கள் முழுக்க ஜீவன்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்ற நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அடுத்த ஸ்லைட் போறோம். அருட்பெரும் ஜோதியும் அருட்பேர் ஆற்றலும். மாணிக்க வாசகர் தாம் பாடிய அந்த திருவம்பாவை 1ஆம் பாடல் இறைவனை அருட்பெரும் ஜோதி என்று குறிப்பிடுகிறார். திருவாசகத்தை தம் வழிபடு நூலாக கொண்ட வள்ளலாரும் அருட்பெரும் ஜோதி என்று இறைவனை அழைக்கிறார். எந்த ஒரு நிலையை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுத்தவெளி, வெட்டவெளி, காரிருள், கும்மிருட்டு, பிரமம், தெய்வம், ஆதி அனாதி என்று சொன்னார்களோ அதே சுத்த வெளியை அது எங்கும் நிரம்பி இருப்பதாலே அதை ஜோதி வடிவமாக வள்ளலார் பார்க்கிறார். அது சாதாரண ஜோதி அல்ல, அது பெரும் ஜோதி. அந்த பெரும் ஜோதிக்குள்ளே அன்பு உண்டு, கருணை உண்டு, எல்லாம் உண்டு. ஆகவே அது அருட்பெரும் ஜோதி என்ற நிலையிலே அதனை அழைக்கிறார்கள். மூலத்தை பிரமன் என்றால் வேதாந்தம், சிவம் என்றால் சைவ சித்தாந்தம், அருட்பெரும் ஜோதி என்றால் சிவமும் பிரமனும் 2 நிலையான கலந்த நிலையான சுத்த சன்மார்க்கம், சொற்கடந்த ஆதி நிலையை அருட்பெரும் ஜோதி என்கிறார் வள்ளலார். அடுத்த தலைப்பு பாருங்க, எப்படி அருமையா சொல்றாரு பாருங்க. வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆணுற வகுத்தது அருட்பெரும் ஜோதி, நெருப்பிடை நீரும் நீரிடை புவியும் அருப்பிட வைத்தது அருட்பெருஞ்சோதி. பஞ்சபூத தத்துவத்தை எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க. மகரிஷி சொல்லபடி மின் வருது, விண்ணிலிருந்து விண் ஒன்றுபடி காற்று வருது, அது ஒரு நெருப்பு வருது,
நீர் வருகிறது, நிலம் வருகிறது என்று அந்த 5 வகையான பௌதிக பிரிவுகளை மகரிஷி அவர்கள் அந்த பரிணாம தத்துவத்தில் சொல்கிறது போல, பிரபஞ்ச பரிணாமம் சொல்வது போல பாருங்க சொல்றாங்க. வானடை, இந்த வான்வெளியில இருந்து அந்த விண்கள் உருவாகி, விண்கள் ஒன்று கூடி காற்று, அந்த காற்று மேலும் அடர்த்தியாகி நெருப்பும், அது பிறகு ஒவ்வொன்றாக வந்து பஞ்சபூதங்கள் வருகிறது. நெருப்பிடை நீரும், நீரிடை புவியும், அறுப்பிட வைத்தது அருட்பெருஞ்சோதி. பஞ்சபூத தத்துவத்தை எப்படி நம்முடைய வள்ளலார் கொடுக்கிறார் பாருங்கள் என்று அருட்பெரும் ஜோதியின் பரிணாம நிலைகளாக பஞ்சபூதங்களை பார்க்கிறார் வள்ளலார். சிவம், பிரம்மன் என்ற எல்லைகளை கடந்த அந்த வள்ளலாரை வேதாந்திகளும் சைவ சித்தாந்திகளும் அவர்கள் ஏற்கவில்லை. என பெரும்பாலும் ஒரு விஞ்ஞான கருத்தை ஒருவர் சொல்லுகிற போது அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதை குறை சொல்வார்கள். ஏனென்று சொல்ல அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த ஆழத்தில் நின்று வள்ளலார் சொல்கிறார் என்பது சாதாரண மனிதர்களுக்கு தெரியவில்லை. ஆகவேதான் வள்ளலார் அருட்பா பாடிய போது அதை மறுத்து மருட்பா என்று பாடினார்கள். பாவம், அவருடைய அறிவுக்கு ஆழ்ந்த நிலைக்கு செல்ல முடியவில்லை, இடையிலே தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். வள்ளலார் சொன்ன அறிவு நிலையில் நின்று அதை சிந்தித்து பார்க்க முடியவில்லை. ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்கே வாதாடி கொண்டிருந்தார்கள். அடுத்த ஸ்லைட். வள்ளலார் சொல்கிறார் பாருங்கள், நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர், அவர் தாமே வீதியிலே அருட்பெருஞ்சோதி விளையாடல் புரிய மேவுகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உண்மையே. எப்படி ஒரு ஆழமாக சொல்கிறார்கள். அந்த நீதி நெறியை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். அவர்கள் கூவிக்கு அழைக்கிறார்கள். எல்லோரும் அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், ஒரு அற்புதமான நிலையை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்படி அவர்கள் அந்த உண்மை தன்மை அவர்களிடம் வெளிப்படுகிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட். அருட்பெரும் வேதாத்ரி மகரிஷி அதை எப்படி சொல்றாரு பாருங்க. அருட்பெரும் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர்ந்தாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம், தெருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். எப்படி அந்த மகான் வள்ளலார் சொன்ன அருட்பெரும் ஜோதியை மகரிஷி அவர்கள் எப்படியெல்லாம் நினைத்து நினைத்து உருகி பாடுகிறார்கள் பாருங்கள். அருட்பெரும் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற தெய்வம், பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணிய வார் எனக்கருளும் தெய்வம், தெருப்பாடல் ஓந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற அந்த ஆகினையை சொல்கிறார். விளங்குகின்ற தெய்வம் அது தெய்வமே என்று எப்படி மகரிஷிகளை உணர்ந்து அனுபவித்து ஆனந்தத்தில் சொல்கிறார்கள் பாருங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் பண்ணும். ஆதி என்னும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பற்றி அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்படை உணர்ந்த இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று அதைத்தான் மகரிஷி சொன்னார்கள். அழுத்தம் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்துமாக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5 மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்றோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் என்று அந்த அருட்பெரும் ஜோதியைத்தான் மகரிஷி அவர்கள் தனக்கே உரிய பாடியில் எளிமையான சொற்களால் அதை பாடுகிறார். இடத்தூய்மை, அருள் பாய்ச்சுதல், அருட்காப்பு, சங்கற்பம் போன்ற வகைகளினால் அருட்பேராற்றல் எனும் சொற்றொடரை மகரிஷியும் அவருடைய அன்பர்களும் தியானத்தின் போதும் பல சூழ்நிலையின் போதும் பயன்படுத்தி விடுகிறார்கள். அந்த அருட்பேராற்றல் என்ற நிலையை பயன்படுத்துகிறார்கள். நெக்ஸ்ட் போலாம். ஒழுக்கத்தை பற்றிய பார்வை. ஒழுக்கம் விழுப்பும் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது வள்ளுவம். அத்தகைய ஒழுக்கத்தை பற்றி வள்ளலாரும் மகரிஷியும் தத்தமக்கே உரிய பாணியில் மானிடத்திற்கு உபதேசித்துள்ளனர். நாம் பெரும் புருஷார்த்தம் 4 என்பார் வள்ளலார். வள்ளலார் 4 வகையில் சொல்கிறார். ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கரம் செய்தல், அடுத்த ஸ்லைடு, கடவுள் நிலையறிந்து அமையமாதல் என்று அதை 4 நிலைகளாக சொல்கிறார்கள்.
இந்த 4 நிலைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் அதனை அந்த ஒரு ஒழுக்கம் என்ற நிலையிலே 4 வகையில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று சொல்லி அது புலன்களை எவ்வாறு அதை ஒழுங்குபடுத்துவது, அந்த உடல் முழுவதும் அது எப்படி அதனை கொண்டு வருவது, அந்த ஜீவன் வாழ்கின்ற வாழ்க்கையின் தத்துவமாக எப்படி மாற்றுவது, அந்த கருமையம் ஆன்மாவில் அதில் எப்படி அதை பதிய வைத்துக் கொள்வது, எப்படி இந்த 4 ஒழுக்க முறைகளையும் ஒன்றொன்றாக சொல்கிறார்கள். அடுத்த நிலை, ஒழுக்கம் என்பது பிறருடைய கருத்திற்கு மதிப்பு கொடுத்து தன் செயலால் தன்னையும் பிறரையும் பாதிக்குமாறு நடந்து கொள்வதே ஒழுக்கம் என்பது பண்பாடு என்ற வரைவரைக்குள் வருவதாகும். எண்ணம், சொல், செயல் ஆகியவற்றால் தனக்கோ பிறருக்கோ துன்ப விளைவிக்காமல் அளவோடு முறையாக வாழும் செயல் நெறி அது ஒழுக்கம் எனப்படும். மகிழ்ச்சியோடு சொல்கின்ற போது எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உள்ளத்திற்கோ தீங்கு செய்யாமல் நன்மைகளை செய்வதுதான் ஒழுக்கம் என்ற நிலையிலே சொல்கிறார்கள். இப்படி அதனை அந்த 2 பேரும் 2 ஞானிகளும் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார்கள். நெக்ஸ்ட், உருவ வழிபாடு. எதனை எதற்காக வழிபடுகிறோம் என்பதில் தெளிவின்றிய பரம்பரை விளக்கம் என்பதற்காக விக்கிரகத்தை வழிபட்டால் அது கல் வழிபாடு அன்றி கடவுள் வழிபாடு அன்று, இதனையே கண்மூடி வழக்கம் என்று கூறி மண்மூடி போக வேண்டும் என்று அவர்கள் வள்ளலார் ஒரு நிலையில் அதை சொல்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு 5 அந்த அகழ்பாவில் 5 நிலைகளில் அந்த உரு வழிபாட்டை போற்றியவர் அந்த உண்மையை உணர்ந்த போது அவர்கள் அந்த மேல்நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அங்கு வலியுறுத்துகிறார். வேதாத்திரி மகரிஷி உரு வழிபாடு பற்றி கொண்டிருக்கும் கொள்கைகள் இன்றைய வழிபாடு தொடர்பான சிக்கல்களை போக்கி அறிவுபூர்வமான வழிபாட்டிற்கு வழிவகுத்து அறியப்படுகிறது. ஆம், உருவம் தான் ஆரம்பத்தில் வைத்து மக்கள் வழிபடுகிறார்கள். மனதை ஒருங்குபடுத்துவதற்கு அது தேவைப்படுகிறது. அதன் பிறகு அந்த மனம் ஆழமாக சென்று லயித்து நிற்கின்ற போது அது அருவமான அந்த ஆண்டவனை உணர ஆரம்பிக்கிறது. அந்த அருவமான அருட்பெருஞ்சோதி உணர ஆரம்பிக்கிறது. அந்த அருவமான சுத்த வெளியில மனம் லயித்து நிற்க ஆரம்பிக்கிறது. இது வள்ளலார் சொன்ன அருட்பெரும் ஜோதி என்ற நிலையிலும் மகிழ்ச்சி சொல்லக்கூடிய சுத்த வெளி தத்துவம் துரியாத தத்துவத்தில் அந்த ஆழ்ந்து சென்று மனம் அமைதியாக சுத்த வெளியில ஒன்றி நிற்கின்ற போதும் அது ஒன்றாகத்தான் இருக்கிறது. அடுத்தது, உடல் நலம், அறிவோடு செல்வம், கீர்த்தி, ஒழுக்கம், வீரம், அழகு, காதல், ஞானம், கடமை உணர்வடி பெற்று இனிது வாழ கற்பனையால் கருத்துயர்ந்து நினைத்த முன்னோர் உடல் நலம் முதலான ஆற்றல் எல்லாம் ஒன்றிணைத்து உருவமைத்து நம்புவதற்கு கடவுள் கதைகள் பலவும் கற்பித்தார்கள். கருத்து இருந்தோருக்கு சடங்கு தேவையில்லை. ஆரம்பத்தில் ஒரு பக்தி மார்க்கத்தில் இது போன்ற சடங்குகளும் மற்ற வழிபாட்டு முறைகளும் உருவங்களும் மந்திரங்களும் இவையெல்லாம் தேவையாக இருக்கிறது. ஆனால் ஓரளவு நல்ல கற்று தேர்ந்த பிறகு மன ஓர்மை அந்த கூர்மை வந்த பிறகு ஆழமாக தியானம் செய்து அந்த மனம் எண்ணங்கள் இல்லாத ஒரு சலனம் இல்லாத நிலைக்கு வருகின்ற போது தவம் செய்ய தெரிந்தவர்கள் அந்த துரியாத நிலையிலே சுத்தவெளியோடு மனம் ஒன்றிவிடுகின்ற போது அல்லது நம்முடைய வள்ளலார் சொன்ன போது சொல்கின்ற நிலையிலே இந்த அருட்பெரும் ஜோதியோடு மனம் ஒன்றிவிடுகின்ற போது அங்கு எண்ணங்கள் இல்லாத நிலை ஏற்படும். அந்த பேராற்றலையும் பேரறிவும் தனதாக உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படும். இப்படி உருவ வழிபாட்டில் ஆரம்பித்து கடைசியில் அது உருவம் இல்லாத அருவமான நிலைக்கு செல்ல முடியும் என்பதை வள்ளலாரும் அடுத்த அந்த வேதாத்திரி மகிழ்ச்சியர்களும் அவர்கள் தன்னுடைய அனுபவபூர்வமாக அதை சொல்கிறார்கள். நெக்ஸ்ட் படம், இறைநிலையே அறிவாக இருக்கும் போது இவ் அறிவை சிலை வடிவத்து எல்லை கட்டி குறைபோக்க பொருள் புகழ் செல்வாக்கு வேண்டி கும்பிட்டு பலன் கண்ட வரையில் போதும் நிறைநிலைக்கு அறிவு பிரிந்து உண்மை காண நேர்வழிய மகத்தவத்தை குருவால் பெற்று முறையாக பயின்று உண்ணில் இறையை தேட முனைந்திடுவீர், காலம் வீணாக்க வேண்டாம். ஆம், அதாவது இதுவரை நாம் பல்வேறு முறைகளில் ஈடுபட்டு வந்தோம். இப்பொழுது தெய்வம் அருவமானது, அது உண்மையானது, அது எல்லா இடத்திலும் நீக்கமர நிரம்பி இருக்கிறதுக்கு அது மன அமைதி பெற்று அந்த எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு வருகின்ற போது அந்த நிலையோடு ஒன்ற முடியும் என்ற ஒரு தெளிவு வருகின்ற போது இது நேரடியாக வணங்கி அந்த மகிழ்ச்சியை பெறலாம், அந்த ஆனந்தத்தை பெறலாம் என்று சொல்லி அதை மகிழ்ச்சியவர்களும் வள்ளலானவர்களும் அதை யூகமாக இந்த சமுதாயத்துக்கு சொல்லி செல்கிறார்கள். அடுத்த அற்புதங்கள் கண்ட அருளாளர்கள். மகான்கள் அனைவருமே அற்புதங்களை கண்டு ஆனந்தம் அடைந்தவர்கள். அற்புதமே அதிசயப்படும் அளவிற்கு ஆச்சரியங்களை கண்டவர்கள். வள்ளலாரும் வேதாத்திரி மகிழ்ச்சியும் 5 திங்கள் பருவத்திலேயே சிதம்பர ரகசிய வெட்ட வழியாக காட்டப்பட்டது. பிள்ளை பருவத்தை தென்னையிலிருந்து விழாமல் காக்கப்பட்டது. வடிவுடையம்மை அந்நியார் வடிவில் தோன்றி உணவளித்தது. தண்ணீரால் விளக்கெரிய வைத்தது.
கனவிலும் நனவிலும் பல சமயங்களில் பல இடங்களில் இறைவன் தோன்றி அருள் புரிகிறது. இப்படி அவருடைய வள்ளலாரின் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அதனை சொல்ல அவருடைய சீடர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஞானிகளின் வாழ்க்கையிலும் பல அற்புதங்கள் இருக்கும். மற்றவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, அவர்கள் அந்த இறைவனை கண்டதற்கான, அந்த இறைவன் மீது அன்பு செலுத்தியதற்காக அவர்கள் அடைந்த நன்மைகளை அவர்கள் விவரிக்கிறார்கள். அதனை சிலர் புரிந்து கொள்ளலாம், சிலர் புரியாமல் மறுக்கலாம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் ஆழ்ந்து ஆழ்ந்து செல்லுகின்ற போது எத்தனையோ அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் கிடைக்கத்தான் செய்யும். அடுத்த படம். ஒட்டு திண்ணையில் ஓங்கியவோர் துணையின்றி பாதி இரவதிலே உயர்ந்த ஒட்டு திணையிலே படுத்த கடைச்செறியேன் தூங்கி மிக புரண்டு விழ தரையில் விழாது எனையே தூக்கிவிடு தனைத்து கீழ் கிடைத்தி மெய்த்துணையே தூங்கி என் உயிர்க்கின்பம் தந்த பெருந்தகையே சர்க்குருவே நான் செய் பெரும் தவப்பயனாம் பொருளே ஏங்கியான் ஏக்கமெலாம் தவுத்தரளி பொதுவில் இளங்கு நடத்தரசே என் இசையும் அணிந்தருளே என்று வள்ளலார் தனக்கு ஏற்பட்ட அனுபவம், தான் தூங்குகின்ற போது கிடைத்த அனுபவம், இவற்றையெல்லாம் அது வியந்து வியந்து சொல்கிறார். அடுத்து கண்ணாடியில் தரிசனம். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் கடப்ப தார்கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தனிகா சலனும் என் கண்ணொற்றதே என்று அவர்கள் அந்த கண்ணொற்ற காட்சியை மகிழ்ந்து மகிழ்ந்து நின்ற காட்சியை அவர்கள் கண்ணாடியில் அந்த கிடைத்த ஒரு தரிசனத்தை அவர்கள் அங்கு சொல்கிறார்கள். நெக்ஸ்ட் படம். அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களுக்கு வள்ளலார் ஒரு கனவிலே தோன்றி காட்சி அளித்தது, ஆசி வழங்கியது. அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த செய்திகள் எல்லாம் மகிழ்ச்சி மூலமாக பிரமஞானம் என்ற ஒரு நூல் எழுதியது. அந்த பிரபஞ்ச பரிணாமத்தை பற்றியும் உயிரின பரிணாமத்தை பற்றியும் கர்மயம் என்பது பற்றியும் ஆழமான செய்திகளை வள்ளலார் வழியில் என்று மகிழ்ச்சி சொன்னது. இவையெல்லாம் வள்ளலாருடைய அந்த ஆன்மா மகிழ்ச்சியோடு இருந்து அவருக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறது என்பதை காட்டக்கூடியது. நெக்ஸ்ட். வள்ளலார் சாகா கல்வியை 3 சங்கேத சொற்களில் விளக்கியுள்ளார். சாகா தலை, வேகா கால், போகா புனல் என்பது அவைகளாகும். சாகா தலை என்பது ஆகாசம், அது வெறும் வெளி, சுத்த வெளி என்று சொல்லக்கூடிய நிலை. அந்த வேகா கால் அது ஒரு காற்று என்ற நிலையில், அங்குதான் விண்கள் உருவாகக்கூடிய நிலை, உயிர் காற்று உழவுகிற நிலை. போகா புனல் என்பது அது அந்த ஜீவகாந்த, அந்த காந்த சக்தியை வெளிப்படக்கூடிய நிலை. இப்படி எதை மகரிஷி அவர்கள் சுத்த வெளியாக அந்த விண்கள் நிறைந்த ஆகாசமாக அது அங்கிருந்து வெளிப்படும் ஜீவகாந்த வான்காந்தம் ஜீவகாந்த ஆற்றலாக வெளிப்படுகிறதோ அதைத்தான் அங்கே சாகா தலை, வேகா கால், பொகா புனல் என்ற நிலையிலே வள்ளலார் அவர்கள் தனக்கே உரிய பாணியில் சொல்லியிருக்கிறார்கள். அதை எளிமைப்படுத்தித்தான் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் அந்த வெட்ட வெளியை, எதற்கும் குறையாத எதற்கும் அழிவில்லாத ஒன்றை, அங்கிருந்து தோன்றிய அந்த விண்கள், அந்த ஆகாசம், பஞ்சபூதங்கள் என்ற நிலை, அதிலிருந்து தோன்றிய அந்த காந்த ஆற்றல் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கக்கூடிய, அது வான்காந்தமாக ஜீவகாந்தமாக இருந்து பல்வேறு மாற்றங்களை செய்ய நிலைகளை எல்லாம் இங்கு மகிழ்ச்சி அவர்கள் அதை உணர்த்துகிறார்கள். நெக்ஸ்ட் படம். வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் காயகல்பம் எனப்படும் பயிற்சியை கணவன் மனைவியாக தம்பதிகளை விளக்கி அவர்கள் மூலமாக அந்த ஒரு முறையான இன்பத்தை அனுபவித்து அதே சமயத்தில் அந்த ஜீவகாந்த ஆற்றலை ஒழுங்குபடுத்திக் கொண்டு நல்ல ஒரு குடும்பத்தை, நல்ல வாரிசுகளை உருவாக்க முடியும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். தம்பதிகளுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலமாக இல்லற வாழ்வு பூரண வாழ்வாக இறுதி வரை நிலை வருவதற்கு வேதாத்திரி மகிழ்ச்சியும் வள்ளலாரும் கூறும் வழிமுறைகள் மிகவும் பயன்பட்டு வருகிறது. அவரவர்கள் நிலையிலே அந்த முறைகளிலே சில வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, அந்த ஒரு குடும்ப வாழ்க்கைக்காக, சமுதாய நலனுக்காக அந்த ஜீவகாந்த ஆற்றலை, வான்காந்த ஆற்றலை எப்படி முறைப்படுத்திக் கொள்வது என்பதற்காக பல நிலைகளை அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். நெக்ஸ்ட் படம். வள்ளலாருக்கு மரியாதை. வள்ளலாருக்கு முன்பே சன்மார்க்க நெறி உலகத்தில் வழங்கப்பட்டு வந்தது. தமிழ் பக்தி இலக்கிய வரலாற்றிலும் தமிழ் மெய்ப்பொருளில் அடிப்படையிலும் சன்மார்க்கம் என்ற சொல்லாட்சி முதலாக திருமந்திரத்தில் காணப்படுகிறது. இந்த திருமந்திரத்தில் பாருங்கள் ஒரு சொல்லு.
சாற்றும் சன்மார்க்கமாம் சிவ தத்துவ தோற்றங்கள் சுருதி சுடர்கண்டு சீற்ற மொழித்து சிவயோக சித்தராய் கூற்றத்தை வென்றார் குறிப்பறிந்தார்களே. அப்ப திருமந்திரம் அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றிய அந்த நிலையிலும் கூட அந்த சன்மார்க்கம் என்ற நெறி என்பது அங்கே அது வெளிப்படுகிறது. அந்த நெறியினைத்தான் வள்ளலார் அவர்களும் அந்த சன்மார்க்க நெறி சுத்த சன்மார்க்கம் என்ற நிலையிலே கொண்டு வருகிறார்கள். அடுத்தது சிவஞான சித்தியாரில் சன்மார்க்கம் என்ற சொல்லாட்சி. சன்மார்க்கம், சகமார்க்கம், சற்புத்தர மார்க்கம், தாசமார்க்கம் என்றும் சங்கரனை அடையும் சன்மார்க்கம் அவைதாம் ஞான யோகம் நல்கிரியா சரியை என நரிட்டுவதும் செய்வர். சன்மார்க்க முக்திகள் சாலோக்கியம், சாமீபியம், சாப்பியம், சாயுச்சியம் என்று சதுர்வதியாம் முன்மார்க்க ஞானத்தால் எய்தும் முக்தி முடிவு என்பர். மூன்றினுக்கும் முத்தபதம் என்பர். இப்படி அதாவது ஒரு ஜீவன் பல்வேறு நிலைகளை அடைவதை, அதாவது அந்த ஆன்மா பிரிந்த பிறகு அது பூமியை சுற்றி வருவது, சூரிய மண்டலம் வரை செல்வது, இந்த பிரபஞ்சம் வரை செல்வது, கடைசியில் அந்த இறைநிலையோடு அது ஒன்றி நிற்கக்கூடிய நிலைகள், அவற்றெல்லாம் தான் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் அந்த உயிரின் நிலை பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் என்று சொல்கின்ற போது இந்த நிலைகளை எல்லாம் அவர்கள் சொல்வார்கள். அதாவது சாலோக்கியம், சாமீபியம், சாயுச்சியம் என்று பல நிலைகளில் அதை சொல்வார்கள். அதை இங்கு வள்ளலார் அவர்களும் அவர்களுக்கே உரிய முறையில் அதை சொல்கின்றார்கள். நெக்ஸ்ட் அடுத்த சொல். வேதாத்ரி மகரிஷி வடலூர் வள்ளலாரின் விழாவுக்கு சென்ற சமயத்தில் சித்தி வளாகிய திருக்கோயில் நுழைந்ததுமே ஒரு அற்புத ஆனந்த அனுபவம் பெற்றதாக சொல்கிறார்கள். எத்தனையோ பேரறிஞர் இவ்வுலகில் மாந்தர்களும் இனிது வாழ சுத்த சன்மார்க்க நெறி தொகுத்து விளக்கி பரவ வழி செய்தார் என்று வள்ளலாரை நினைந்து பாராட்டுகிறார். நெக்ஸ்ட் படம். இப்பேரானந்த பெருநிலையை வள்ளலார் பற்பல இடங்களில் பாடுவார். வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆச்சிதடி அக்கச்சி, மயில் குயில் ஆச்சிதடி துள்ளலை விட்டு தொடங்கினேன், மன்றாடும் வள்ளலை கண்டேனடி அக்கச்சி, வள்ளலை கண்டேனடி. அடுத்த படம். சாதி சமய சலக்கை விட்டேன், அருள் சோதியை கண்டேனடி, சோதியை கண்டேனடி, பொய்யை ஒழித்து புறப்பட்டேன், மன்றாடும் ஐயரை கண்டேனடி, ஐயரை கண்டேனடி என்ற கீர்த்தனை பாடலிலும் அவர்கள் விளக்கியுள்ளார்கள். நெக்ஸ்ட் அடுத்த படம். அதை மருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள். மண்ணான இவ்வரியே உலகமிசை மனமுடைய மிகச்சிறிய மனித ஒரு வாழுகின்றேன், எண்ணறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என்னுளத்தே எழுகின்ற வித்தையனை யார் அறிவார் யார் அறிவார், ஆறறிவாக வாழ்மனிதர் அதற்கேற்ப பொருத்தமுல பேறு உண்மை பொருள் உணர்தல் பிறவி பயனை பெற்றுவிட்டேன் என்று சொல்லி அருட்தந்தை அவர்கள் அவர்கள் அனுபவத்தை, அந்த ஆனந்தத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். நெக்ஸ்ட் படம். தனி சிறப்பு கொண்ட தவச்சிலர் வள்ளலாரும் வேதாத்திரியும் தனி சிறப்புகள் பல கொண்ட மகான்கள். மற்ற மகான்களிடமிருந்து வேறுபாடும் புரட்சி கருத்து கொண்ட சமூக நல விரும்பிகள். வள்ளலார் தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு முதலாக திருப்பொருள் வகுப்பு நடத்தியவர். தமிழ்நாட்டில் முதலாக முதியோர் கல்வியை ஏற்படுத்தியவர். தமிழ்நாட்டில் முதலில் மும்மொழி பாடசாலை, தமிழ் மொழி, வடமொழி, ஆங்கிலம் அதை கற்கக்கூடிய அந்த நிறுவனத்தை ஏற்படுத்தியவர். தமிழ்நாட்டில் முதல் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் வள்ளலாரே. அப்படி கல்வெட்டுகள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து நிறைய உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்த ஸ்லைட். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை. மகான்கள் யாரையும் தன் சொந்தமன் ஏற்பதில்லை, அவருடைய வார்த்தைகளை கேட்பதும் இல்லை, இறைவாக்கு சொன்ன ஞானிகளையும் ஏற்பதில்லை. இதுதான் பொதுவாக வரலாறு. உள்ளூர் மக்கள் இயேசுவை கல்லால் அடித்து விரட்டினார்கள். புத்தரை அவர் பிறந்தமன் முதலில் அங்கீகரிக்கவில்லை, வள்ளலாரை புரிந்து கொள்ளவில்லை. அந்த காலத்து மக்கள். வள்ளலாரும் அந்த வருத்தத்தில் இருந்தவர் தான். நெக்ஸ்ட் படம். ஆகவேதான் கடைவரித்தேன் கொள்வார் இல்லை என்று சொல்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் இருந்து போன நிலையில் கடைவரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டிக்கொள்வேன் என்று சொல்லி போய்விட்டார். ஆனால் தக்க தருணத்தில் தேவை நேர்ந்தால் திரும்பி வந்து கடைவரிப்பேன் என்று சொல்லித்தான் போனார் வள்ளலார். நெக்ஸ்ட். அந்த நேரம் தக்க தருணம்தான் வேதாத்ரி மகிழ்ச்சி வாயிலாக வந்தது. அவரது உடலை புகுந்து வள்ளலார் தன் கடையை விரித்து வெற்றி கண்டார். மகரிஷி 5 வயதில் சிதம்பர ரகசியத்தை வெட்ட வெளியில் கண்ட வள்ளலாரின் சீடராவார். வள்ளலாரின் அளவிற்கரிய ஆற்றல் அனைத்தும் கைவரப்பெற்று அவருடைய படைப்புகளில் அவையெல்லாம் வெளிப்படுகின்றன.
வள்ளலார் தான் வாழ்ந்த காலத்தில் செய்ய இயலாததை மகரிஷியின் மூலமாக செய்து முடித்தார்கள் என்று சொல்லலாம். என்னவெல்லாம் வள்ளலார் நினைத்தார்களோ அவையற்றையெல்லாம் மகரிஷி அவர்கள் வாழ்ந்த போது அத்தனை கருத்துக்களையும் இந்த உலகுக்கு எளிமையான முறையிலே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் முறையிலே செய்து இன்று இந்த உலக சமுதாய சேவா என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். நெக்ஸ்ட், மரணமெல்லாம் பெருவாழ்வு. வேதாத்ரி மகரிஷி வள்ளலாரின் கற்பக தெருவில் பூத்து கிளையாகி வித்தாக முளைத்த ஆன்மீக கோட்பாட்டாளர். மரணமெல்லாம் பெருவாழ்வே சாகா கலையாகும். இதனை நம் இந்து மத பெரியவர்கள் அடைந்துள்ளார்கள். சாகா கலையை கொடுத்தாய், சாகா வித்தையை பெற்றனம், 64 கலையாவும் அறிந்தோம், அதற்கு மேல் ஒரு கலையானதும் அறிந்தோம் என்று அவர்கள் அதனை இந்த ஒரு மரணமெல்லாம் பெருவாழ்வை சொல்லி மகிழ்கிறார்கள். இக்கலையை வள்ளலார் வழி மகிழ்ச்சி அவர்கள் பின்பற்றி நடந்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட், மனிதநேயம், உயிர் இரக்கம், பரோபகாரம், உண்மை நெறிகளான இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இறை வழிபாடு ஆகியவற்றை கடைபிடித்தார்கள். மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை என்பதே வள்ளலாரின் வேறு உபதேசமாகும். நெக்ஸ்ட் படம், வனைந்து ஏத்தும் நம் அம்மின் உலகிலீர், மரணமெல்லாம் பெருவாழ்வில் வாழ்ந்தெல்லாம் கண்டீர், இறந்தவரை எடுத்திடும்போது அரட்டுகின்றீர், உலகீர் இரவாத பெரும்பரம் நீர் ஏன் அடைய மாட்டீர், மறந்திருந்தீர் பிணமூப்பின் சம்மதமோ நமக்கு, மறந்தும் இதை நினைக்கில் எல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர், சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே, பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கள், தெரிந்து வம்மின் இங்கே பிறந்த பிறப்பிதற்கேயான நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் உற்றிடலாம் பிறந்தே. அந்த ஒரு சாகா கல்வியை, மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும் என்பதை, அந்த பேரானந்தத்தை அடைய முடியும் என்பதை வள்ளலாரும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் அவர்களுக்கே உரிய பாணியில், ஏதோ சாகா கல்வி என்று சொன்னால் நாம் சாகாமல் நிலையாக இருக்கிறோம் என்பதல்ல, அவர்கள் செய்த செயல்கள், அவர்கள் ஆற்றிய சமுதாயத்துக்கு செய்த அந்த நிலை இந்த உலகத்தால் என்றென்றும் பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கும். அவர்கள் வாழ்வது போன்ற ஒரு அர்த்தத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய எண்ணங்கள், அந்த செயல்பாடுகள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் அது என்றும் சேர்ந்து கொண்டிருக்கும். அவர்கள் எப்பொழுதும் பாராட்டுக்குரியவர்களாக, புகழுக்குரியவர்களாக அந்த மக்களின் மனதிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையை அடைந்தவர்கள் தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் நம்முடைய அருட்பிரகாஷ் வள்ளலார் அவர்களும். ஆகவே அவர்களெல்லாம் அந்த ஒரு மரணமெல்லாம் பெருவாழ்வு சாகா கல்வி என்பதை கற்று தேர்ந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நெக்ஸ்ட் படம், இப்படி அந்த பாடலில் சொல்லி சாகாது இருப்பதே சன்மார்க்கத்தின் முடிவு. வள்ளலார் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்ற மூவகை தேக சித்தியை பெற்றவர். நெக்ஸ்ட் படம் வருது. இப்படியாக அவர்கள் அதாவது இருந்து அந்த 30/2/1874 அன்று தைப்பூச நாளில் நள்ளிரவு 15 நாழிகையில் வள்ளலார் அன்பரிடம் ஒரு வார்த்தை பொழிந்தார். நான் சித்தி வளாகத்தினுள்ளே 10-15 தினங்கள் இருக்கப் போகிறேன், எவரும் அவநம்பிக்கை அடைய வேண்டாம், ஒரு கால் எவரேனும் உள்ளே பார்க்க நேர்ந்தால் எதுவும் தெரியாது, இறைவன் என்னை காட்டிக் கொடுக்க மாட்டான் என்று இவ்விதம் கூறிவிட்டு வள்ளலார் சித்தி வளாகத்தில் சென்று விட்டார்கள். அறை திருக்காப்பிடப்பட்டது. நாட்கள் பல சென்றன. அவருடைய தொண்டர்கள் வேலாயுத முதலியார் போன்றோர் வள்ளலார் மரணமெல்லாம் பெருவாள் பெற்றிருப்பார் என்று எண்ணினார்கள். தைப்பூச திருநாளில் வடலூர் அருட்பிரகாஷ் வள்ளலார் சித்தி வளாக மாளிகையினுள்ளே புகுந்து 2:30 நாளிகையில் இறையரில் ஒன்றினார்கள். அருட்பெரும் ஜோதியில் அவர்கள் கலந்து விட்டார்கள். அடுத்தது வடலூரும் ஆழியாரும் தங்கமே அணையார் கூடிய ஞானம், சமர சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும், சங்கம் சார்திரு கோயில் கண்டிடவும், தங்கமே பெருஞ்சார் சங்கம் நீடு ஒளி துலங்கவும், சங்கத்தின் அடியேன் அங்கமே குளிர நின்றவனை பாடி. வள்ளலார் சங்கம் திருக்கோயிலாக 1872 ஞான சபை அமைத்தார். ஆனால் கோயில் என பெயர் வைக்காமல் சபை என பெயர் வைத்தார். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்பதனுடைய முழு பெயராகும். அதே போன்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆழியாரிலே இங்கு ஒரு அறிவு திருக்கோயிலை அமைத்தார்கள்.
நெக்ஸ்ட் போலாம், அடுத்து போலாம். அதாவது ஜோதி வழிபாட்டு நிலையிலே பல திரைகளை அகற்றி கடைசியிலே அந்த உண்மைத்தன்மை தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே அங்கு ஒரு வழிபாட்டு முறைகளை அவர்கள் அமைத்திருந்தார்கள். அது கருப்பு, நீலம், பச்சை, செம்மை, பொன்மை, வெண்மை என்ற ஒரு கலப்பு திரை என்ற நிலையிலே ஒவ்வொரு திரையும் விலகுகின்ற போது அது கடைசியிலே அது உண்மையான தெய்வம் தெரிய வேண்டும் என்பதற்கு போல, அதுபோன்று நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மாசுகளும் கலைகின்ற போது அந்த உண்மையான அந்த பூரணமான தெய்வ நிலையை ஒவ்வொரு மனிதனும் அடைய முடியும் என்பதை அவர்கள் ஒரு ஒரு சடங்கு முறையாக அப்படி நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். நெக்ஸ்ட் போலாம். அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களும் வள்ளல் பெருமானும் அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து பல செய்திகளை இந்த உலகுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். எப்படி மனிதன் வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்ற நிலைகள் உணர்த்தி இருக்கிறார்கள். அந்த அருட்பெரும் ஜோதி, அதுதான் சுத்தவெளி என்று மகிழ்ச்சி சொன்ன தத்துவம், அதுதான் அனைத்துக்கு மூலமாக இருக்கிறது. அங்கிருந்தான் இந்த பிரபஞ்சம் தோன்றி, இந்த உயிரினங்கள் தோன்றி மனிதன் வரை வந்து அனைத்துமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதுதான் அது பிரமஞானம். அதைத்தான் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களும் அருட்பிரகாஷ் வள்ளலார் அவர்களும் இந்த உலகுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். தாம் உணர்ந்த உண்மையை அது பாடல்கள் மூலமாக பல கருத்துக்கள் மூலமாக செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இருவரும் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்கள் இன்று எண்ணிருந்த மக்களுக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறது. அவர்களால் ஏற்பட்ட அந்த வான்காந்த பதிவுகள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் மக்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்குள்ளே அது ஜீவகாந்தமாக மாறி அந்த மனதிற்குள்ளே நல்ல மாற்றங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே இந்த நேரத்திலே அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களும் அருட்பிரகாஷ் வள்ளலார் அவர்களையும் வணங்குவதிலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்கள் மனித வடிவில் வாழ்ந்த தெய்வங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சமுதாயத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே அவர்கள் மூலமாக வந்த இந்த சபையாக இருக்கட்டும், அறிவு திருக்கோயிலாக இருக்கட்டும், இன்னும் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். மக்களுக்கு அந்த அருள் ஒளியை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரு கருணை என்று சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரத்தை, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம் என்று சொல்லக்கூடிய இந்த தாரக மந்திரத்தை எல்லா மக்களுக்கும் பரப்ப வேண்டும். எல்லா மக்களும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும். ஒரு தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி என்று வந்து இந்த உலக அமைதியாக மாறி உலகத்திற்குரிய அத்தனை மக்களும் ஒரு அமைதியான ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு இந்த இரண்டு மகான்களும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள் நம்மோடு கலந்து, நம்முடைய உயிரில் கலந்து, மனதில் கலந்து அந்த இறைநிலை உணர்வை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் முறையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? சுசிலாமா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ரொம்ப இல்ல கேள்விக்கே இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே ஏத்துக்கிட்டு போகணும் போல இருக்கு. ஐயா உடனே ஒண்ணு நன்றி, வாழ்க வளமுடன். அதாவது நம்மளுடைய மகரிஷி ஒரு வாரிசுன்னு சொன்னீங்க, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. வள்ளலாருடைய வாரிசு நம்ம மகரிஷி அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயா நான் ஒண்ணு வடலூர் போயிருந்தேங்க, 2 தரம் போயிருக்கேன். அவர் போட்டோவோ சிலையோ எங்கேயுமே கிடையாது. அந்த புக் ஸ்டால்ல தான் அந்த புக்ல இருக்கும் அந்த வள்ளலாருடைய படம். சிலை இருக்கு, அந்த ஜோதி தான் இருக்குமே ஒழிய அந்த இதுல வளாகத்துல கூட நான் அந்த சிலை பார்க்கல, போட்டோ பார்க்கல. நான் அதை அங்கேயே நினைச்சேன், இப்படி ஒரு சிலை கூட கிடையாதே அப்படின்னு ஒண்ணு சிந்திச்சேன். ஐயா ஒண்ணு. 2வது 4 ஒழுக்கம் சொன்னீங்க, இந்திரிய ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். அந்த கரண ஒழுக்கம்னா என்னையா? அது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கறது மாதிரி. அதாவது 4 ஒழுக்கம், இந்திரியம், கரணம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். அந்த கரண ஒழுக்கம்னா என்னையா? பொதுவாக வந்துங்க நம்ம வந்து நம்முடைய புலன்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது, நம்முடைய உடலை சரி செய்து கொள்வது, மனதை சரி செய்து கொள்வது, இந்த நிலைகளில் வரக்கூடியதான் ஐயா. அது ஒரு கரண ஒழுக்கம். அதை பத்தி நான் கொஞ்சம் இன்னொரு சமயத்தில் கொஞ்சம் விரிவா சொல்றேன் ஐயா. இன்னைக்கு நமக்கு வந்து அதை தெரிஞ்ச அளவுக்கு வச்சுப்போம். நான் இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் விரிவான பின்னர் சமயத்தை சொல்றேன். வாழ்க்கை அந்த சிலையை பத்தி ஏன் வள்ளலார், நான் நினைப்பேன் இந்த உருவமே இதுதானா, இது கற்பனையில கொண்டாந்ததானு நினைப்பேன். அந்த வள்ளலார் வடலூர்ல ஒரு சிலை பார்க்க முடியாது, அவருடைய சிலை. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல, எனக்கு தோணுச்சு இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்க. ஆழியாறுல
எங்கேயாவது சாமியோட சிலையை பாத்தீங்களா? அததான் நான் நினைச்சேன். இப்ப வாலியார்ல அவர் படம் தவிர எதையும் பார்க்க முடியல. புக் இல்ல, ஸ்டால்ல மட்டும். புரியுது புரியுது. சாமிஜிக்கு சிலை வைக்கணும்னு சொல்லி எத்தனையோ அன்பர்கள் விரும்பினாங்க. ஆனா சாமிஜி இருக்கிற காலத்திலேயே கேட்டபோது கூட அவர் அதை என்கரேஜ் பண்ணல. ஏன்னா சிலை வணக்கம் என்று வருகிற போது மறுபடியும் அதுக்கு சூடம் பொருத்துவாங்க, தேங்காய் உடைப்பாங்க. இப்படி ஒரு வழிபாட்டு முறையாக போயிடும். மகரிஷி விரும்பினதெல்லாம் அந்த சுத்தவெளி தத்துவத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும், அதுதான் தெய்வம் என்பதை தெரிந்து கொள்ளணும். ஆக தன்னுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரணும், அந்த இறைவனை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவிலே ஒரு உயர்ந்த நிலை வர வேண்டும் என்று அப்படி அவர்கள் அதை விரும்பினார்கள். அதனால இது மீண்டும் ஒரு ஒரு சிலை வணக்கம் என்ற நிலையில நம்ம வந்து மகரிஷியின் மேல ஒரு அன்புல ஒரு ஆர்வத்துல ஒரு சிலை வைக்கிறோம். இன்னைக்கு பொதுவா நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பல்கலைக்கழகத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த பல்கலைக்கழக சார்பில் சில சிலைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆமா பாத்தேன். யார் வச்சிருக்காங்க அது வந்து அது அங்க போய் ஆனா யாரும் சூட சாம்பிராணி வச்சு வணங்குறது இல்லை. அந்த பல்கலைக்கழகம் இப்ப திருவள்ளூர் பல்கலைக்கழகம் சொன்னா அது அந்த மாதிரி ஒவ்வொரு ஞானிக்கு வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு நிலையில வேணும் நம்ம கொண்டு வர மொழியே ஒரு சிலைகளாக வைத்து அது பூஜைகள் செய்யக்கூடிய அளவுல வள்ளலார் விரும்பல, மகரிஷியர்களும் அதை விரும்பவில்லை. அதனால அவருடைய சீடர்களும் அதுக்கு ஒரு பெருசா அதுக்கு பின்னாடி அதை முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா அது அருட்பெரும் ஜோதி என்பது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று. அதைத்தான் மகரிஷி அவர்கள் சுத்தவெளி என்று சொல்கிறார்கள். ஆக மகரிஷி அவர்கள் சொன்ன அந்த சுத்தவெளி, காரிருள், கும்மிருட்டு, பிரம்மம், ஆதி அனாதி என்று சொன்ன அதைத்தான் நம்முடைய வள்ளலார் அவர்களை அருட்பெரும் ஜோதி என்று சொல்கிறார்கள். அந்த சுத்தவெளியிலே அது பேராற்றல், பேரறிவு அடங்கி இருக்கிறது என்பதை அவர்கள் அதை கருணை வடிவமாக அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்ற நிலையிலே அதை அவர்கள் வள்ளலார் அவர்களும் சொல்கிறார்கள். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள்ல சில சில இடங்கள்ல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம் மொழிய. மற்றபடி எல்லாம் இரண்டு பேரும் ஒருமித்த கருத்துடையவர்கள். அது வள்ளலாரின் தொடர்ச்சியாகத்தான் மகிழ்ச்சி அவர்கள். ஏன்னா அவர் கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று சொன்னார்கள். அதை அருட்தந்தை அவர்கள் அது கடையை விரிச்சு எல்லா மக்களுக்கும் பரப்பி இன்று இது வந்து தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலும் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறது. அதுபோன்று வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் என்று இது பரவி கொண்டிருக்கிறது. அது எளிமையான முறையிலே எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அதை கொண்டு வந்தார்கள். இந்த காலகட்டமும் அவருக்கு உதவியாக இருக்கிறது. ஆக வள்ளலார் ஒரு சில ஆண்டுகள் கழித்திருந்து நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் மூலமாக மீண்டும் அது செயல்பட்டு இருக்கிறார் என்றுதான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. சுசிலாமா நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி இளம்மா, வாழ்க வளமுடன். நான் கூட அதான் கேட்கலான்னு இருக்கேங்கய்யா. சிலை வந்து இப்ப அரசியல் தலைவர்களாகட்டும் இல்ல தேசிய விடுதலை போராட்ட தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே சிலை இருக்கு. ஆனா அது வந்து நம்ம சூடெல்லாம் ஏத்துறது வெறும் அந்த டேட்ல போய் மாலை போடுறாங்க, மரியாதை செலுத்துறாங்க இல்லைங்களையா? அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களையா? செய்யலாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமா நம்ம மகரிஷிக்கு ஒரு சிலை வரும். சீக்கிரமா மகரிஷியின் பேர்ல வேதாத்ரி மகரிஷி யோகா பல்கலைக்கழகம் என்ற ஒரு நிலை வரும். அப்படி ஒரு பெரிய பல்கலைக்கழகம் வருகின்ற போது அந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னர் நம்ம வேதாத்ரி மகரிஷியுடைய பெரிய ஒரு சிலை வைக்கப்படும். அது வந்து ஏதோ பூஜைகள் செய்வதற்காக அல்ல, மகரிஷியின் பெயராலே ஒரு பல்கலைக்கழகம் என்ற ஒரு தத்துவத்தை விளக்குவதற்காக அது வரும். வந்து தீரும். இது ஒரு காலத்தின் கட்டாயம். பலர் நினைக்கிறார்கள். கண்டிப்பாக அது நம்முடைய தலைவருடைய மனதிலே அது பலருடைய எண்ணங்கள் எல்லாம் பிரதிபலித்து அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். நம்ம வந்து நல்லதை எண்ணினால் அந்த நல்ல எண்ணத்திற்கு பலம் கொடுத்தால் அது நடந்தே தீரும். இது காலத்தின் கட்டாயம். கண்டிப்பாக நடக்கும். மகிழ்ச்சி அவர்களுக்கும் வரும். அதுபோன்று வள்ளலாருடைய இந்த சன்மார்க்க நெறியை பின்பற்றக்கூடிய நிறைய இருக்கிறார்கள். அந்த இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா ஆழியாரே பாத்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி நகர் என்று தான் சொல்கிறோம். இங்க வந்து நம்ம வள்ளலாருக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறோம். மகிழ்ச்சியின் குரு என்ற நிலையில நாம் வள்ளலாருக்கு இங்க ஒரு சிலை வைத்திருக்கிறோம். அதுவும் அந்த தினம் போய் அதை நம்ம சூட சாம்பிராணி கொண்டு இல்லை, அவருக்கு ஒரு அந்த வள்ளலார் நம்முடைய மகிழ்ச்சியின் குரு என்ற ஒரு 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 மரியாதை நிமித்தமாக இது இந்த இடமே அருட்பெரும் ஜோதி நகர் என்று அவருடைய பெயரால் அமைக்கப்பட்டது என்பதற்காக இங்க வைத்திருக்கிறோம். அதை நம்ம பார்க்கலாம். இங்க வரக்கூடியவர்கள் எல்லாம் அந்த வள்ளலார் சிலையை பார்க்கலாம். அதே போன்று நமக்கு ஒரு பல்கலைக்கழகம் வருகின்ற போது இன்னும் நம்ம மகிழ்ச்சியுடைய சிலையும் ஒரு பெரிய அளவிலே உருவாக்கி நாம் பார்த்து மகிழலாம். அதெல்லாம் மனதுக்குள்ளே எல்லாம் நீங்கள் அந்த எண்ணத்தை வலுப்படுத்துங்கள். நமக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் அமையட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி இளையா. ஐயா நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். இப்ப அறிவு திருக்கோயில் வேற நம்ம பேர் வைக்கிறோம். அப்ப கோயில் தானே, அப்ப இவரு ஒரு சாமி தானேன்ற மாதிரி கூட வருங்காலத்துல இருக்கவங்க. ஆமா நீங்க என்ன
சாமியோட உருவத்தை வச்சுட்டோம்னா அப்ப எல்லாம் என்ன செய்வாங்கன்னா சாமியோட கோயில் உருவத்தை, வரப்பு. ஆமா அது திருக்கோயில் வச்சுட்டு அப்புறம் இது வந்து இந்த கோயிலுக்குள்ள போன இந்த சாமி தான் இருக்கு வந்துருவாங்க இல்லைங்களா. அதையெல்லாம் யூகம் செய்தா மகரிஷி அவர்கள் எத்தனையோ பேர் விரும்பிய போதும் அப்ப இருக்கிற காலத்துல வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள் மகிழ்ச்சி அவர்கள். கரெக்ட். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை சொல்லுங்கம்மா. 2 மகான்கள் பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு எங்களுக்கு அது கிளியரா புரிஞ்சுதுங்க ஐயா. பிணி மூப்பு மரணம் இல்லா பெரு வாழ்வு வாழலாம் சொன்னீங்க. அது எப்படிங்க? ஆமாங்கம்மா. இப்ப என்னன்னா நம்ம எல்லாருக்கும் எத்தனையோ வகையான நோய்கள் வருகின்றன, நிறைய மருத்துவம் செய்யறோம். இதையெல்லாம் போக்குவதற்கு தான் அடுத்த வேதாத்ரி மகிழ்ச்சிகள் நமக்கு எளிய முறை உடற்பயிற்சியும் காயல் பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. இப்ப காயல் பயிற்சி நம்ம சொல்லி கொடுக்கும்போது நம்ம சொல்றோம் நம்ம இளமையோடு இருக்கலாம், நீடித்து வாழலாம் எல்லாம் சொல்கிறோம். அப்போ இதுவெல்லாம் வந்து அந்த பிணி மூப்பு என்பதை தவிர்ப்பதற்காக இந்த மகிழ்ச்சியவர்கள் நமக்கு ஒரு அருமையான எளிய முறையில் உடற்பயிற்சி முறைகளையும் எளிய முறை காயல் முறைகளும் இவற்றையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் நாம் தியானம் கற்றுக்கொண்டு நம் மனதை ஒரு அமைதியாக வைத்துக் கொள்கின்ற போது நீண்ட வாழ்க்கையும் வாழலாம், அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழலாம். அதே சமயத்தில் அறிவு உயர்ந்த நிலையிலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அமையும். ஆக இந்த பிணி மூப்பு என்பது இயற்கையாக வரக்கூடியதாக இருந்தாலும் கூட அது நாம் நம்முடைய வாழ்க்கை முறையின் மூலமாக இந்த நோய் என்பதை தவிர்த்து கொள்ளலாம். மூப்பு என்பது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனா இன்னைக்கு அந்த மூப்பை வரவழைத்துக் கொள்கிறார்கள். சின்ன வயதிலேயே நெஞ்சிலே பழுத்த பழம் என்று சொல்கிறார்களே, அப்படி சின்ன வயதிலேயே வயதானவர்கள் போல மாறி விடுகிறார்கள். அந்த ஆற்றல் இழந்து விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய மகரிஷி தத்துவத்திலே ஒரு பயிற்சி பெறுகின்ற போது அன்றாடம் உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தவம், அகத்தாய்வு இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கலந்து விடுகின்ற போது கண்டிப்பாக அவர்கள் நீண்ட நாள் வாழலாம், நோய் இல்லாமல் வாழலாம். அந்த முதுமையை கொஞ்சம் தள்ளி போடலாம், மரணத்தையும் கூட நாம் கொஞ்சம் தள்ளி போடலாம். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழலாம். அதுபோன்று நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நான் வாழ்ந்த பிறகும் கூட அந்த நீங்க இந்த வாழ்க்கையில செய்த செயல்கள், செய்த புண்ணியங்கள் எத்தனையோ மக்களுக்கு சென்றடைந்திருக்கும். அந்த மக்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய வகையிலே உங்களுடைய வாழ்க்கை அமையும். இந்த உடல் இல்லாத கூட நீங்கள் பாராட்டுக்குரியவர்களாக இருப்பீர்கள். அந்த நிலையைத்தான் பொதுவாக அது ஒரு மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்கிறார்கள். மறைந்து விட்டது, ஆனாலும் மகிழ்ச்சி இன்னும் மறையவில்லை, நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய செய்திகள் நமக்குள்ளே இருக்கிறது. நினைக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி, நினைக்கும் போதெல்லாம் நாம் அந்த ஒரு பேரானந்தத்தை பேரின்பத்தை அடைகிறோம். அவர் நினைக்கும் போதெல்லாம் அவருடைய தத்துவம், அவருடைய அமைதி நமக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் அவர்கள் உடல் இல்லையே ஒளியே நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்முடைய அன்றாட செயல்களில் அவர்கள் கலந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட நிலையை ஒவ்வொருவரும் அடைய முடியும் என்றுதான் நம்முடைய வள்ளலாரும் நிரூபித்திருக்கிறார்கள். வள்ளலார் இல்லை என்று சொன்னாலும் கூட அவருடைய தத்துவம் ஒரு ஆழமான தத்துவம். அத விஞ்ஞானத்தை விளக்கு பாருங்க. அந்த காற்றடி நெருப்பும் நெருப்படி நீரும் என்று எப்படி ஒரு அருமையான ஒரு பஞ்சபூத தத்துவத்தை அவர்கள் அன்றே அவ்வளவு எளிமையாக சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் மகரிஷி அவர்கள் இன்னும் அதை எளிமைப்படுத்தி நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அதனை பிரபஞ்ச பரிணாமம் என்று சொல்லி எப்படி அந்த விண்கள் தோன்றியது, விண்கள் ஒன்று கோடி காற்று எப்படி உருவாகியது, அதன் பிறகு நெருப்பு எப்படி வந்தது, நீர் எப்படி வந்தது, நிலம் எப்படி வந்தது, இந்த வந்த வகையில எப்படி அது காந்த தன்மையாக அது மாறியது, அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற நிலையில அது எப்படி மாறியது, அந்த பஞ்சத்தன் மாத்திரைகள், பஞ்ச பூதங்கள் எல்லாமே எப்படி வந்தது என்பதை மகரிஷி அவர்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எளிமையாக ஒரு ஆழமாக மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வள்ளலார் சொன்ன செய்தியை மகரிஷி அவர்கள் தனக்கே உரிய பாணியில் அதனை எளிமைப்படுத்தி அதே சமயத்தில் ஒரு ஆழமான கருத்தையும் ஒரு சாதாரண மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே மகரிஷி வள்ளலாரின் வாரிசு என்று சொன்னால் அது உண்மையில் ஒரு பொருத்தமான ஒரு வார்த்தையாகத்தான் அமையும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. அருமையா சொன்னீங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக வசந்தா தேவி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. 2 மகானுடைய செய்தியை புரிந்தது ஐயா, நல்ல விதமாக புரிந்தது. மேலும் சிலை வைக்க ஏற்பாடு செய்து சொன்னதுக்காக மிக்க நன்றி ஐயா. பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா.
ஐயா எங்களுக்கு சீக்கிரமா எனக்கு வச்சிடலாமா? சீக்கிரமா பல்கலைக்கழகம் வரட்டும், நம்ம பெரிய சிலையா ஒண்ணு வச்சிடலாம். அன்னைக்கு எல்லாம் உங்க சரி எல்லாம் வர சொல்றோம், இல்ல நீங்க வந்து பார்த்துட்டு போங்க. எல்லாம் கண்டிப்பா ஐயா, மனசுக்குள்ள கண்டிப்பா ஐயா, வாழ்த்திட்டு வாங்க. கண்டிப்பா வரேன் ஐயா, கண்டிப்பா வரேன் ஐயா. பல்கலைக்கழகம் அமையட்டும், சீக்கிரமா அமையட்டும். ஐயா நான் ஆகஸ்ட் மாசம் மௌனத்துக்கு வந்திருந்தேன் ஐயா அங்க. இங்க நான் வாங்கம்மா. இங்க மிகவும் ரொம்ப ஏதோ ஒரு எரிச்சலா ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது என் உடம்பு. அங்க வந்தப்ப நான் போய் செக் பண்ணா எனக்கு வீட்டுல யாரும் அந்த மாதிரி நான் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து தவத்திலையோ உடற்பயிற்சியிலையோ ரொம்ப ஆழ்ந்து செய்யறதுனால எனக்கு எதுவும் வராதுன்ற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா நான் அங்க வந்து செக் பண்ணப்போ எனக்கு சித்தால 350 சுகர் ஆயிட்டு இருந்துச்சு ஐயா. எனக்கு 65 வயசுங்க சுகர். நான் எதுக்குமே எப்படி வந்து ஆழியாட்டுல நான் தனியா சேர்ந்தேன்னு தெரியல ஐயா எனக்கு. நான் பெங்களூர்ல இருந்து வந்தேங்க. அதுக்கப்புறம் சித்தால ஒரு வாரம் மெடிசன் எடுத்தேன். அங்கேயே தங்கி இருந்து நான் இங்க வந்தேயா. இங்க வந்து தொடர்ந்து இன்னும் கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி வியாழக்கிழமையில வெள்ளிக்கிழமையில செய்யறையா. நான் அதை சரிப்படுத்திக்க முடியுமா ஐயா என்னால உடற்பயிற்சியால? கண்டிப்பா கண்டிப்பா சரி பண்ணிக்கலாமா. ஆனா வந்து இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் மருந்து எடுத்துக்குமா, சித்தா மருந்து ஆமையா, எடுத்துக்கங்க. நீங்க ஆமையா, சித்தா எடுத்தையா. இங்க வந்து தேவைப்பட்டா நானு அங்க வந்து இன்னைக்கு அது சித்தா மருந்தோ அலோபதியோ ஹோமியோபதி மருந்தோ ஏதோ ஒரு மருந்து எடுத்து அந்த அளவு கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுமா. ஏன்னா ஆமையா சில சமயம் நானு நிறைய நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி பாக்குறது இல்லைங்கம்மா. இன்னைக்கு நிறைய இல்லையா, பேர் டெஸ்ட் பண்ணா 25-30 வருஷமா நாங்க ஹோமியோபதி தான் ஐயா. ம். அங்க மனவளக்கலையில இருந்த தேவகி தேவதாஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா நல்லா பெங்களூர் தெரியும், இருக்கிறாங்க. நல்லா தெரியும். அவங்க தான் ஐயா எங்க ஃபேமிலி டாக்டர். அவங்களால தான் நான் வந்து இந்த மனவளக்கலையிலயும் சேர்ந்தேன் ஐயா. அவங்க இப்ப கன்னடத்துல எப்படிமா நடத்துவாங்க. இருக்காங்க? அவங்க எப்படி இருக்காங்க இப்போ? நல்லா இருக்காங்களா? பரவாயில்லையா, கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு கால் வலி அந்த ருமைட்டைடு ஆத்தரைஸ் மாதிரி இருக்கிறாங்க. ம். அவங்க பையனை ஹோமியோபதி டாக்டர் பண்ணிட்டு அவங்க வச்சுட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. ம். ம். அவங்க கிட்ட தான் ஐயா நாங்க ட்ரீட்மெண்ட் எப்பவுமே எடுக்கிறோம். அங்க போனாலே ஐயா இருந்த இடம் ஆச்சு ஐயா, அங்கதான் வந்து தங்குவாங்க. அவரையே பாக்குற மாதிரி ஒரு நினைவு ஐயா. அந்த அறிவு திருக்கோயிலுக்கு போன ஒரு கான்செப்ட் எங்களுக்கு அங்க வந்துடும். அம்மா மூஞ்ச பார்த்தா எங்க ம். மெடிசன் சாப்பிட்ட உடனே எங்களுக்கு நல்லா ஆயிடும்ன்ற ஒரு மைண்ட் செட் ஐயா எங்களுக்கு. சரி. இப்ப அங்க இருந்து சித்தா எடுத்துட்டு வந்து இப்ப நான் ஹோமியோபதி தான் எடுத்துன்னு இருக்கேன். இந்த தீபம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். தீப மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தீபத்தை அப்படியே வைக்கிறது நல்லதாயா இல்ல அணைச்சிடணுமா? இல்ல நீங்க வந்து இப்ப வீட்டுல வைக்கக்கூடிய தீபமா இருந்ததுன்னா, நீங்க பூஜை ரூம்ல வைக்கக்கூடியதா இருந்ததுன்னா ஆமா இல்ல நானு சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் வச்சிருக்கையா. ம், எப்பவுமே சாமி அந்த சாமி படத்துக்கு முன்னாடி படத்துக்கு முன்னாடி இருக்கிற வச்சிருக்கேன். தீபம் அது அப்படியே இருக்கட்டுமா. அது கொஞ்சம் நம்ம சுடர் பெருசா இருக்க மாதிரி வச்சிருக்கோம். நம்ம தீப பயிற்சிக்கு முடிஞ்ச வரைக்கும் சுடர் சின்ன சுடர் இருக்க மாதிரி வச்சுக்கிறோம். அதை நம்ம தீப பயிற்சி அப்ப பயன்படுத்திட்டு நீங்க அதை மறுபடியும் அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம். ஏன்னா அதில் சின்ன சுடர் வச்சிருக்கிறோம். நம்ம பொதுவா நம்ம வந்து வீட்டுல தீபங்கள் ஏற்றும் போது கொஞ்சம் சுடர் பெருசா வர மாதிரி வைப்போம். அது பொதுவா நம்முடைய தெய்வத்தை அந்த தீபம் ஏற்றி வணங்குறதுக்கு அது சரி. ஆனா தீப பயிற்சிக்கு சுடர் சின்னதா இருக்கனால அந்த சின்ன சுடர் இருக்கக்கூடிய தெய்வத்தை தெய்வ பயிற்சி பயன்படுத்திட்டு அது பயிற்சி முடிச்சோன்னா அதை எடுத்து ஒரு பத்திரமா ஒரு இடத்துல வச்சு. ஆமா சரியா. நானு சுவாமிஜி கிட்ட வச்சிருக்கையா ஒரு சின்ன வெள்ளி தீபம். சரி அதை சரி தான் சரி. பயன்படுத்துவேன். பயன்படுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கொண்டு போய் அங்கேயே வச்சிருவேன் சாமி முன்னாடியே. பரவாயில்லைங்களான்னு கேட்கறதுக்காக தான் அது ஒண்ணும் பண்ணையா. ஒண்ணும் ஒண்ணும் தப்பு இல்லைங்க. ஆனா வந்து அது நம்ம வந்து ஒரு ஒரு என்ன வழிபாட்டு வாழ்த்துங்கய்யா. அந்த சுகர் என் தவத்தில் என்னுடைய கண்டிப்பாமா. ஆனா உடற்பயிற்சியில நீங்க சரி நீங்க போகணும். நீங்க முறைப்படி செக் பண்ணிக்கணும். டாக்டர்கிட்டையும் பார்த்துக்கணும். தேவைப்பட்டா நீங்க அலோபதி டாக்டரையும் கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணி நீங்க வந்து அடிக்கடி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்குவான். செக் பண்ணிட்டு சரி லெவல் குறைஞ்சு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு எந்த சரியா மருந்து உங்களுக்கு சூட்டபிளா வருதோ நீங்க அதை பயன்படுத்திக்கணும். சரியா, வாழ்க வளமுடன் ஐயா. உணவு முறை கூட நான் கடைபிடிக்கிறேன் ஐயா. உணவு முறை கூட கடைபிடிக்கிறாங்க. கண்டிப்பா இதுல வந்து உணவு முறை முக்கியமானதுதான், முக்கியமானது. ஆமாய்யா, இந்த வெந்தய சரிம்மா, வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை. வாழ்க்கை. அம்மா வேற ஏதாவது கேள்விகள் பாருங்கம்மா. மகேஷ் ஐயா, நீங்க உங்களுடைய ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை சொல்லுங்கய்யா. ஐயா வாய்ப்பளித்து அளித்தமைக்கு நன்றி. சொல்லுங்க. ஒழுக்கத்தை பத்தி நிறைய இவ்வளவு விஷயம் இருக்குன்றது எனக்கு இப்போ நீங்க இப்போ சொல்லும்போது ரொம்ப தெரிஞ்சு நல்லா நல்லா இருந்துங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சொல்லுங்க. அப்ப
எனக்கு சில விஷயங்கள்லாம் வருது. அது வந்து இந்த டிவி கால ஓடிட்டு இருக்கும் போதோ இல்ல வேற ஏதாவது சவுண்டா இருக்கும் என்னன்னு வீட்டுல ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா ஐயா உங்களுடைய வாய்ஸ் கிளியரா இல்லைங்கய்யா, பேக்ரவுண்ட்ல ஏதோ மியூசிக் வருது. ஏதோ ஒரு சத்தம் வந்துட்டே இருக்குங்க, கொஞ்சம் பாருங்க. அது இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? அதான் பின்னாடி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க. இது ரோடுக்கு மீன் வெளியில ரோடு டிராபிக் பக்கத்துல இருக்கேன். பட் இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? கேளுங்க. ஹலோ, கேக்குதுங்க, சொல்லுங்க. கொஞ்சம் 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 சத்தம் குறைவா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பக்கத்துல வச்சு சொல்லுங்க. அதாங்க என்னன்னா இப்போ வீட்டு சப்போஸ் டிவி ஓடிட்டு இருக்கும் போதோ இல்ல வேற ஏதாவது விக்குமா ஏதாவது பாட்டு ஓடிட்டு இருக்குமா என்ன ஆயிடுது, யாராவது மிஸ்ஸஸ் கூப்பிடுறாங்க சொல்ல வராங்கன்னா வந்து சரியா கவனிக்க முடியாம போயிடுது. அது எந்த மாதிரி ஒழுக்கத்தை நான் மீறதா இருக்கும் அது? ஹலோ, அவர் கேக்குறதே புரியலைங்கய்யா, நீங்க என்ன ஆமாங்க, இப்ப நீங்க பக்கத்துல வேற சத்தம் வர்றதுனால நீங்க சொல்றது சரியா புரிஞ்சுக்க முடியலைங்க. அதாவது மெயின் ரோடு கிட்ட இருக்கேன். அதாவது உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு, அது வேணா நம்பர் வேணா கேட்கட்டுமா? நீங்க கேட்கட்டுமா? ஒண்ணு பண்ணுங்க, பின்னாடி வந்து அந்த நம்பர்ல அவர் கூட கேளுங்க, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச கூட கேளுங்க, போன்ல கேளுங்க. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நல்லதுங்க, வாழ்க்கை ஒன்று. வேற யாராவது கேள்விகள் இருக்கா? இல்ல முடிச்சுக்கலாங்களையா? நிறைவு செஞ்சுக்கலாம். கேள்விகளையும் முடிச்சுக்கலாங்க. சாம்சங் SM ஐயா, நீங்க ஐயா உங்களுடைய பெயரை சொல்லிட்டு ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க. வாய்ப்புக்கு நன்றி அம்மா, மிக்க நன்றி அம்மா. ஐயா வள்ளலாரையும் நம்ம சுவாமிஜியும் பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. சில தெரியாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. நாங்க இந்த மாசம் வரோங்க ஐயா, எம்எஸ்சி கோர்ஸுக்கு வரோங்க ஐயா, 25ஆம் தேதி. ஐயா ஒரு இது இப்போ 4 மணிக்கு காலையில எந்திரிச்சு பயிற்சி, சில நம்ம குரூப்லயே சில பேர் 3 மணிக்கு எந்திரிச்சு பண்ணுங்க அப்படிலாம் சொல்றாங்க. அது எப்படிங்க ஐயா? அது எப்படி? எனக்கு வயசு 65 ஆகுதுங்க ஐயா. எப்படிங்க ஐயா அதை எப்படி நான் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு என்னன்னா, டைமிங்? நமக்கு வந்து பயிற்சிகள் நல்லா செய்யணும், அது நியாயம் தான். ஆனா அதே சமயத்துல தூக்கமும் வேணும். நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் அது தூக்கக்கூடிய முறையில நீங்க வச்சுக்கங்க. உங்க உடம்புக்கு அது ஒரு 7 மணி நேரமா 6 மணி நேரம் போதுமா என்னன்னு பாத்துக்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பொதுவா ஒரு 10 மணிக்கு முன்னாடி நீங்க படுத்தீங்கன்னாக்கா ஒரு 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் இங்கிட்ட ஒரு 4 மணி நேரம் ஒரு 6 மணி நேரம் உங்களுக்கு ஒரு கணக்கு வந்துடும். அதுக்கு குறைவா நீங்க தூங்குனீங்கன்னாக்கா அது வந்து பகல் முழுதும் அதனுடைய சில சிரமங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க தூக்கத்தை ரொம்ப குறைக்க வேண்டாம். அதே சமயத்துல நீங்க 3 மணிக்கு எந்திரிக்கணும்னா அப்ப நீங்க 9 மணிக்குள்ள படுத்துடணும். 9 மணி தூக்கம் வர்றது இல்லையா, நான் வராது. தனியா அப்ப இருக்கிறேன் நீங்க அதனால. நீங்க 3 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம், விட்டுருங்க. ஒரு 6 மணி நேரம் வேணும் நமக்கு. ஓ ஆனா சரிங்க. சிலர் வந்து 8, 8:30க்கு படுத்துறாங்க நைட்ல. அவங்க 3 மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு சாதகமா இருக்கும். ஆனா நீங்க வந்து 10 மணிக்கு 11 மணிக்கு படுத்துட்டு 3 மணிக்கு எந்திரிச்சா அப்புறம் வந்து அது தூக்கம் குறைஞ்சு போயிடும். கண்டிப்பா சரிங்க ஐயா. 6 மணி நேரம் தூக்கத்தை எந்த வகையிலும் குறைக்க வேண்டாமா. நன்றிங்க அப்படி சீக்கிரமா ஒரு 8, 8:30க்கு படுத்துட்டா நீங்க ஒரு 3 மணிக்கு எந்திரிக்கலாம். ஆனா பொதுவா ஏர்லி மார்னிங் அமைதியா இருக்கறனால தியானத்துக்கு அதனால தியானம் அப்படிதான் எந்திரிக்கிறேன். ஏன்னா 3 மணிக்கு ட்ரை பண்ண முடியல ஐயா அந்த டைமுக்கு. எனக்கு 3 மணிக்கு எந்திரிக்கணும்னா நீங்க 9 மணிக்கு தூங்கிடணும். கண்டிப்பாங்க ஐயா. என்ன ஒரு விளக்கம் ஐயா எனக்கு. இப்ப நாங்க இதுல இருக்கோம் 12 வருஷமா. எங்களோட கூட வந்தாங்க ஐயா, நம்ம மகரிஷியோட ஆழியாருக்கெல்லாம் வந்தாங்க. சில அன்பர்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, வள்ளலார் இப்போ எங்க பெரம்பூர்ல தான் இருக்கோம், அந்த டிவோடி எல்லாம் அங்க போயிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், என்ன பாருங்க ஆழியாருக்கு தானே எங்களோட கூட எல்லாம் வந்தீங்க, அவரும் இவரும் எல்லாம் ஒரே இது தானே. அது அவங்க காரணமே விளக்க மாட்டாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு சங்கடமா இருந்தது ஐயா. என்ன அவர் நிறைய விளக்கிட்டாரு. பட் இதுல புரிஞ்சுக்கிற அளவுக்கு சுவாமிஜி பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இது ஏன் இங்க இருந்து வள்ளலாரும் போகணும் வேண்டாம்ல, அந்த இதுல போய் சேர்ந்திருக்காங்க. அது என்ன, எதனால ரீசன் ஐயா இருக்கும் அவங்க? அதனால ஏதாவது ஒரு ஆன்மீக மார்க்கத்துல இருக்கட்டுமா, இருந்தா அது ஒரு உயர்வு கிடைக்கத்தான் செய்யும். அதனால வந்து அவங்க போய் இருக்கட்டும். ஏன்னா இப்ப இதுல வந்து நம்ம வந்து இதுல வரும்போது பயிற்சிகள் செய்ய சொல்றோம், உடற்பயிற்சி செய்ய சொல்றோம், காயல் பயிற்சி செய்ய சொல்றோம், தியானம் செய்ய சொல்றோம், அகத்தாய்வு செய்ய சொல்றோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆன்மீகத்துல போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்கு சரியா போயிடணும், எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறாங்க. அது வந்து உடற்பயிற்சி செஞ்சாதான் உடம்பு நல்லா இருக்கும்.
தியானம் செஞ்சாதான் மனசு நல்லா இருக்கும், காயல் பயிற்சி செஞ்சாதான் நோய் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். இது மகரிஷி அவர்கள் செயல் ஒழுக்கத்தின் மூலம் கொடுத்த நிலை. இன்னைக்கு பக்தி மார்க்கத்தின் மூலம் என்ன நினைக்கிறாங்க, போய் நம்ம ஏதோ பூஜை பண்ணிட்டு வந்தாலும் சரியா போயிடும் நினைக்கிறாங்க. அதனால அது நம்ம அது போய் நீங்க ஒரு அதிட்டு இருக்க வேண்டாம், விட்டுருங்க. அவங்க போயிட்டு முண்டி அடிச்சு போயிட்டு சுத்தி அடிச்சு வருவாங்க திருப்பி. அவங்க வரட்டும், வரும்போது பாத்துக்கலாம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அவங்க மியூட் ஆயிட்டாங்க. நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? நிறைவு பண்ணிக்கலாம். நல்லது. வாழ்க்கை நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே